Check. Am I audible? Am I audible? Am I audible, right? Check. Check, 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 check. It's fine. Okay, so we'll start the session. Okay. So வணக்கம், வெல்கம் டு வெற்றி நீட். நான் உங்கள் சிவகுமார். இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ ஒன் டைமென்ஷனல் மோஷன்ல நம்ம பார்த்தோம் என்னன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் ஒரே ஒரு டைமென்ஷன்ல மேலே போகும். எய்தர் எந்த டைரக்ஷன்ல இருக்கலாம், ஹரிசாண்டல் டைரக்ஷன்ல இருக்கலாம், இல்லைனா வெர்டிக்கல் டைரக்ஷன்ல இருக்கலாம், இல்லையா? ஸோ இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ ஆப்ஜெக்ட் இஸ் த்ரோயிங் இன்க்ளைன் ஆங்கிள் வித் ரெஸ்பெக்ட் டு ஹரிசாண்டல், ஒரு சர்டன் ஆங்கிளை த்ரோ பண்ணா ஸோ எப்படி ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் திங், இட் இஸ் அ 2-dimensional கேட். அதில் பர்டிகுலராக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரொஜெக்டைல் மோஷன் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நார்மலாக எல்லாருக்கும் தெரியும் ப்ரொஜெக்டைல் மோஷனுங்கிறது. ஸோ ஈக்குவேஷன் அப்ளை பண்ணிட்டு நாம டெரைவ் பண்ணி கொண்டு வர்றதுங்கிறது இருக்கு இல்லையா? பட் ஹியர் ஐ எம் கோயிங் டு ரெப்ரசென்ட் தட் ஒன் நான் ஹரிசாண்டலில் த்ரோ பண்ணேன் வித் ரெஸ்பெக்ட் டு ஹரிசாண்டல் ஒரு இன்க்ளைன் ஆங்கிள் த்ரோ பண்ண எப்படி இருக்கும், அதே மாதிரி ஒரு டாப் ஆஃப் த டவர்ல இருக்க நான் ஹரிசாண்டல் வெலாசிட்டில த்ரோ பண்றேன், எப்படி ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் கால்குலேட் பண்ணலாம், ரேஞ்ச் எப்படி கால்குலேட் பண்ணலாம், அண்ட் ஆல்சோ டைம் டு ஹிட் தட் பாடி இன் கிரவுண்ட் கால்குலேட் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் இஸ் த்ரோன் ஃப்ரம் சர்டன் ஹைட். இனிஷியலா என்ன பார்த்தோம், ஹரிசாண்டல் பார்த்தோம். இப்போ என்ன அப்படின்னா, இஃப் ஐ த்ரோ ஆப்ஜெக்ட் சர்டன் ஆங்கிள், ஒரு டவர் மேல நின்று த்ரோ பண்ணா இது என்னவா இருக்கும், இட் வில் எக்ஸிபிட் ப்ரொஜெக்டைல் மோஷன். ஸோ இந்த 3 கண்டிஷனோட ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் தான் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். இது டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா நிறைய பேர் நம்ம ப்ரொஜெக்டைல் மோஷன் தெரியும், ஸோ ஆப்ளிக் ப்ரொஜெக்டைல் மோஷன் தெரியும், ஹரிசாண்டல் ப்ரொஜெக்டைல் மோஷன் கன்வெர்ட் ஆகும்போது தே வில் ஃபேஸ் அ ப்ராப்ளம். அதே மாதிரி ஒரு டவர்ல இருந்து த்ரோ பண்ணும்போது அங்கேயும் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் அப்ளை பண்றதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வில் ஃபேஸ் த ப்ராப்ளம். ஸோ ஹியர் ஐ எம் கோயிங் டு கம்பேர் oblique projectile motion, horizontal projectile motion, and also what? The object is thrown in certain height, so which makes angle theta. So எப்படி equation of motion calculate பண்ணலாம் அப்படிங்கறத 3 ஐடியாவை நம்ம பார்க்க போறோம். So definitely யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ. So once இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சா அப்படின்னா end of the class, please subscribe and share the channel. Okay, so உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். Okay, so we'll start that video one by one. Just before we'll go with this. Okay, so I'll start with this. First என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, I'm throwing a 3 condition எடுத்துட்டு பார்க்க போறோம். Okay, first we'll start with this. I'll take idea one by one. Yes. Now I'll start with this. So motion in a plane, எஸ்பெஷலி என்ன பார்க்க போறோம், இட் இஸ் ப்ரொஜெக்டைல் மோஷன் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, ஒரு பிளேன்ல ஒரு ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா எப்படி அந்த பார்ட்டிகிளோட அந்த ஆப்ஜெக்டோட பொசிஷன் அண்ட் வெலாசிட்டி அண்ட் ஆக்ஸலரேஷன் எப்படி கால்குலேட் பண்ணலாங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் இப்போ நான் எடுத்துட்டேன். ஸோ திஸ் இஸ் வாட் 3-dimensional கேஸ் இல்லையா? ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் அ 3-dimensional. இஃப் ஐ டேக் 2-dimensional. ஸோ இஃப் ஐ டேக் திஸ் இஸ் வாட் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ், இது என்ன சொல்லிட்டேன், ஒய் ஆக்சிஸ்னு எடுத்துட்டேன். இப்போ இங்க ஒரு பார்ட்டிகல் இருக்குன்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. திஸ் இஸ் மை பார்ட்டிகல். இந்த பார்ட்டிகளோட பொசிஷன் வெக்டர் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ எக்ஸாம்பிள் நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, இந்த பார்ட்டிகல் along x direction ஒரு certain point இருக்கும். So we can say x and also certain point y directionல இருக்கும். So can we take x, y ன்னு சொல்லலாமா இந்த particular point இல்லையா? So from the origin certain distanceல இருக்கும் இல்லையா? So எந்த distanceல இருக்கும் பாருங்க. If I take this distance,
ஸோ என்ன அப்படின்னா இங்கிருந்து இந்த பாயிண்ட்ல இருக்கும் இல்லையா? ஸோ இஃப் ஐ யூஸ் த ஐடியா, ஸோ என்ன ஆகும் இந்த பாயிண்ட்ல இருக்கும். எஸ். ஸோ இஃப் ஐ டேக் திஸ் ஒன், இதை நான் இந்த பாயிண்ட் என்ன எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பொசிஷன் வெக்டார். நான் ஆர் எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். ஆர் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? பொசிஷன் வெக்டார் ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம்? பிகாஸ் எக்ஸ் டிஸ்டன்ஸ்ல அந்த பாயிண்ட் இருக்கும் அண்ட் ஆல்சோ ஒய் டிஸ்டன்ஸ்ல இருக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய், ரைட்? எக்ஸ் கமா ஒய்ன்னு சொல்லலாம். ஸோ எக்ஸ் என்ன சொல்லிடலாம்? ஐ கேம் சொல்லலாம் பிகாஸ் இட் இஸ் அலாங் எக்ஸ் டைரக்ஷன். ஸோ வி ஹாவ் டு யூஸ் அ வெக்டர் நோட்டேஷன் இங்கே யூஸ் பண்ணணும். ஓகே. ஸோ நான் ஒன் டைமென்ஷனல் சொல்லும் போது பார்ட்டிகல் எய்தர் என்ன டைரக்ஷன்ல இருக்கும்? ஒய் டைரக்ஷன்ல இருக்கலாம், இல்லைன்னா எக்ஸ் டைரக்ஷன்ல இருக்கும். பட் இங்க எக்ஸ் ஒய் பிளேன்ல இருக்கனால நான் வெக்டர் நோட்டேஷன் யூஸ் பண்ணணும். எக்ஸ் as well as y axis இருக்கனால எக்ஸ்ங்கிறது ஐ கேப் நான் ரெப்ரசென்ட் பண்ணிட்டேன் யூனிட் வெக்டார். இந்த ஒய்ங்கிறத எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? ஜே கேப்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். எஸ். Yes. Now, and also if I want to calculate exact position, we can calculate in terms of theta. So which makes angle theta na எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. எப்படி calculate பண்ணலாம் thetaங்கிறது? So we can calculate tan theta is equal to what? So the opposite side சொல்லலாமா? y divided by x ன்னு நம்ம calculate பண்ணலாம். டைரக்ட்டா calculate பண்ணலாம். Okay. If it is example, so the position vector கொடுத்துட்டாங்கன்னு வெச்சுக்கோங்க. I cap plus what is it? J cap ன்னு கொடுத்துட்டாங்க. So what is the angle makes with respect to x-axis? What is the value? Tan theta is equal to what is it? 1 by 1. So we can say 1 theta angle then 45 degree represent pannalam. Easy, we can calculate that angle nama calculate panniralam. Okay. So this is very important. So idu enna sollalam? This is what my position vector. So along one dimensional, two dimensional eduthukalam illaya. So this I am taking what is a two dimensional. So this is what is a tan theta which nama calculate pannalam. இதுவே இந்த பார்ட்டிகல் என்ன இருக்கு? இட் இஸ் a மூவிங். நான் எடுத்துட்டேன். பொசிஷன் வெக்டர் கால்குலேட் பண்ணலாம், பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன இருக்கேன்? இந்த பார்ட்டிகல். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் அட் எக்ஸ் ஆக்சிஸ். இதை நான் ஒய் ஆக்சிஸ் எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். இங்க பார்ட்டிகல் ஒரு சர்டன் வெலாசிட்டில மூவ் ஆயிட்டு இருக்குன்னு வச்சுக்கேன். திஸ் இஸ் வாட் இஸ் பிங்கிற மூவ் ஆயிட்டு இருக்கு. இங்க பார்ட்டிகளோட வெலாசிட்டின்னு வச்சுக்கேன். ஸோ இந்த பார்ட்டிகளோட வெலாசிட்டி எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இதுக்கு என்னவா இருக்கும்? ஸோ வெலாசிட்டி எக்ஸ் காம்பனன்ட் இருக்கும் அண்ட் ஆல்சோ வெலாசிட்டி இன் ஒய் காம்பனன்ட் இருக்கும் இல்லையா? வெலாசிட்டி இன் எக்ஸ் காம்பனன்ட் as well as velocity in y component. So அதை எப்படி represent பண்ணலாம்? velocity in x component y component. So same as similarly நாம் இங்க எப்படி அப்ளை பண்ணமோ அதே தான் இங்க யூஸ் பண்ண போறேன். Just I'm using that. So இங்க இருந்து என்ன பண்ணலாம்? This is what is a straight line. So which makes angle theta. So ரெண்டு காம்போனன்ட் இருக்கும். இது என்ன சொல்லலாம்? This is what is it? vx component. So இது என்ன சொல்லலாம்? This is what vy component சொல்லலாம் இல்லையா? So if it is a particle moving in a xy plane, ரெண்டு காம்போனன்ட் இருக்கும். vx component and also what? vy component சொல்லலாம். இப்போ நான் vx component எடுக்கிறேன்னு வெச்சுக்கோங்க. x component எப்படி கால்குலேட் பண்ணலாம்? because it is at இது resultant v எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. so இது என்னவா இருக்கும்? vx என்ன சைடு? இது adjacent side. so என்ன எப்படி கால்குலேட் பண்ணலாம்? so vx எனக்கு வேணும் adjacent side. can we go with this cos theta எடுக்கலாமா? cos theta is equal to what? adjacent side divided by what is the hypotenuse. so இப்போ நான் v எடுத்துட்டேன். this is also v. so vx வேணும் அப்ப என்ன சொல்லலாம்? this is what is the v cos theta. so இது என்ன சொல்லலாம்? இது அப்படியே நான் இந்த வெக்டரை ஷிஃப்ட் பண்ணனா ஆப்போசிட் சைடா மாறிடும். so ஆப்போசிட் சைடுங்கிறது என்னலாம்? so if I take it is a v sin theta னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். okay. if it is a two dimensional vector, நாம ரெண்டு காம்போனன்ட்டா பிரிக்கணும். ஒன்னு என்ன? x component as well as what is a y component னா பிரிக்கலாம். okay. so இப்போ வெக்டர் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? if it is a two dimensional vector எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? so if I take it as a v னு எடுத்துட்டேனா, so v is equal to vx I cap plus what is it? vy j cap னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். we know the component ux cos theta. so இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? so ux எப்படி பண்ணலாம்? u cos theta I cap plus what is it? u sin theta j cap. so if it is an u னு எடுத்துட்டேனா, so இது புரிஞ்சுதா? so this is what is it? u initial velocity. எப்பவுமே நம்ம u ல ரெப்ரசன்ட் பண்ணுவோம். that's why I am using u னு எடுத்துட்டேன். okay. so this must be known clearly. or else இப்போ பொசிஷன் வெக்டர்ல இருந்து எப்படி கால்குலேட் பண்ணலாம்? just if I take r வெக்டர்னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. so xi cap plus what is it? yj cap. இத நான் டிஃபரன்ஷியேட் பண்ணலாமா? டிஃபரன்ஷியேட் with respect to time என்ன கிடைச்சிரும்? the velocity vector கிடைச்சிரும் in a two dimensional. so this is dr vector divided by dt is equal to what? dx divided by dt I vector plus what is it? dy divided by dt என்ன சொல்லலாம்? j vector. so இது என்ன சொல்லலாம்? velocity in x component. so vx ங்கிறது என்ன சொல்லலாம்? velocity in x component divided by dt. then what is it? vy ங்கிறது என்ன சொல்லலாம்? velocity in y component நாம சொல்லலாம். s and dt. இது புரிஞ்சுதா? so இப்போ நமக்கு angle வேணும்னா you can calculate tan theta. velocity ல இருந்து நாம என்ன கால்குலேட் பண்ணலாம்? angle கால்குலேட் பண்ணலாம். அது என்னது? இப்போ நான் இந்த theta எடுத்துட்டு நான் opposite side vy component
adjacent side Vx component. We can calculate the value of this. Is it clear? So this is very important point. You must know clearly. Now, இதுவே நான் acceleration எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன், same as that. If it is a particle is accelerating, two-dimensional accelerate ஆச்சுன்னு வச்சுக்கேன். So அதை எப்படி represent பண்ணலாம்? So ரெண்டு component represent பண்ணலாம். So if I take this is x, this is y ன்னு எடுத்துட்டேன்னா, which makes angle theta ன்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். இது என்ன சொல்லலாம்? A x component is what? A cos theta component. இது என்ன சொல்லலாம்? A sin theta component சொல்லலாம். Yes or no? இப்போ velocity vectorல இருந்து எப்படி calculate பண்ணலாம்? அதை நான் just differentiate பண்ணா போதும். We can calculate the value. So எப்படின்னா velocity vector எனக்கு தெரிஞ்சிருச்சு. Vxi cap plus what is it? Vy j cap. இதை நான் differentiate பண்ணா என்ன கிடைச்சிரும்? We will get an acceleration. Acceleration in I cap plus what is acceleration in j cap நாம calculate பண்ணலாம். So இப்படி தான் நாம என்ன பண்ணலாம்? We can apply that. Once if we know the position, அதை differentiate பண்ணா உங்களுக்கு velocity கிடைக்கும். Then velocity தெரிஞ்சிருச்சுனா அதை differentiate பண்ண with respect to time உங்களுக்கு acceleration கிடைக்கும். புரிஞ்சுதா? இப்படி தான் நாம ஒரு particle two dimensionல மூவ் ஆகும்போது we can calculate position vector, velocity vector and also angle based on this idea. Yes or no? இது புரிஞ்சுதா? Now, இப்போ இந்த particle ஒரு particle எடுத்துட்டா two dimensionல மூவ் ஆகுது x as well as y component. Wait. Okay. So x as well as y componentல மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ பார்ட்டிகளோட ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா, அதே மாதிரி ஃபைனல் வெலாசிட்டி இனிஷியல் வெலாசிட்டி எப்படி கால்குலேட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஐடியா, யூ மஸ்ட் நோ கிளியர்லி. ஸோ இப்போ நான் எடுத்துட்டேன், ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன், கிளியராக புரிஞ்சுக்கேன். ஸோ புரிஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு ஐடியா தெரியும். ஸோ இஃப் ஐ டேக் திஸ் இஸ் வாட் இஸ் இட் ஐடியா, இது டூ டைமென்ஷன் நான் எடுத்துட்டேன். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் இட் எக்ஸ் ஆக்சிஸ், இதை நான் எடுத்துட்டேன் எக்ஸ் ஆக்சிஸ், இங்கே நான் எடுத்துட்டேன் ஒய் ஆக்சிஸ்னு எடுத்துட்டேன். அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன் கிளியர்லி. ஸோ இப்போ நான் எடுத்துட்டேன் பார்ட்டிகளோட வெலாசிட்டி என்ன இருக்கு அப்படின்னா இந்த டைரக்ஷன்ல இருக்கு, விங்கிற ஒரு பார்ட்டிகளோட யூன்னு எடுத்துட்டேன், பார்ட்டிகளோட வெலாசிட்டி யூங்கிற டைரக்ஷன்ல இருக்கு. ஓகே, இப்போ நாம இட் இஸ் அ டூ டைமென்ஷனலா இருக்கனால நம்ம எவ்வளவு காம்போனண்டா பிரிக்கலாம்? ரெண்டு காம்போனண்டா பிரிக்கலாம். என்னென்ன காம்போனன்ட்? ஒன்னு வெலாசிட்டி இன் எக்ஸ் டைரக்ஷன் அண்ட் வெலாசிட்டி இன் ஒன்னு சொல்லலாம் y டைரக்ஷனா பிரிக்கலாம் இல்லையா? ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் u. நவ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன் கிளியர்லி. we know that இப்போ வெலாசிட்டியும் acceleration same direction இருந்துச்சுன்னா அப்படின்னா speed of the particle என்ன ஆகும்? Speed of the particle will increases. The velocity and acceleration both are same direction. Speed of the particle increase ஆகும் because accelerate ஆகும், particle speed increase ஆகும். This very important thing. இதுவே velocityயும் accelerationும் opposite directionல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒன்னு x axisல இருக்கு இன்னொன்னு minus x axisல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஸோ அங்கே ஆக்சலரேட் ஆகுது, டீசலரேட் ஆகும். அந்த ஆக்சலரேஷன் பார்ட்டிகளோட ஸ்பீடை கம்மி பண்ணும், அதுதான் என்ன சொல்லலாம்? டீசலரேட்னு சொல்லலாம். த ஸ்பீட் என்ன ஆகும்? இல் டிக்ரீசஸ். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், இதுதான் நான் இங்கே அப்ளை பண்ண போகிறேன். என்னன்னா த வெலாசிட்டி அண்ட் ஆக்சலரேஷன் போத் ஆர் இன் சேம் டைரக்ஷன், ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸாம்பிள் நான் இங்கே விட்டுட்டேன் அப்படின்னா மேல இருந்து கீழே வரும்போது பார்ட்டிகளோட ஸ்பீட் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். வாட் இஸ் த ரீசன்? பிகாஸ் ஆக்சலரேஷன் இஸ் டவுன்வர்ட், the speed of the particle downward இருக்கனால speed increase ஆகும். இதுவே நான் த்ரோ பண்றேன், upward த்ரோ பண்றேன், ஸோ மேலே போக போக acceleration என்ன ஆகும்? சரி, velocity என்ன ஆகும்? ஜீரோ கம்மி ஆகும். at maximum point என்ன ஆகும்? velocity ஜீரோ ஆயிரும். எதனாலனா velocity upward directionல இருக்கு, but acceleration எந்த directionல இருக்கு? downward direction, speed decrease ஆகும். so this very important thing. okay, so இந்த ஐடியாவை நம்ம எங்க யூஸ் பண்ண போறோம்? இந்த இடத்துல யூஸ் பண்ண போறோம் to represent that motion of the particle. understand this one. so இப்போ நான் எடுத்துட்டேன், இந்த இடத்துல ஆக்சலரேஷனும் இந்த டைரக்ஷன் இருக்கு, ஏஒயோட ஆக்சலரேஷன் இந்த டைரக்ஷன் இருக்கு, ஏஎக்ஸோட ஆக்சலரேஷன் இந்த டைரக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. now இப்போ வெலாசிட்டியும் ஆக்சலரேஷன் சேம் டைரக்ஷன், அப்படின்னா ஸ்பீட் என்ன ஆகும்? ஸ்பீட் ஆஃப் த பார்ட்டிகல் இல் இன்க்ரீசஸ், அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல ஒய் ஆக்சிஸ்ல இன்க்ரீஸ் ஆகும். சிமிலர்லி இங்கே என்ன ஆகும்? ஸ்பீடும் ஆக்சலரேஷன் சேம் டைரக்ஷன் இருக்கனால the speed of the particle என்ன ஆகும்? இங்கேயும் இன்க்ரீஸ் ஆகும். அப்படின்னா கண்டினியூஸா ஆப்ஜெக்ட் என்னதான் மோஷன்ல தான் போகும், ரெண்டு இருக்குனால இட் வில் மூவ் இன் ஸ்ட்ரெயிட் லைன், அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகேவா? ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் a straight line, ஈக்குவல் அமௌண்ட்ல இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இட் இஸ் a straight lineல இருக்கும். ஓகே, this must be known clearly. even I'm going to take this is first condition is that I'm going to take it as a second condition. என்ன ஆகும்னு பார்க்கலாம். I'll take the second condition. Just wait. I'll take a second condition of this. இப்போ நான் எடுத்துட்டேன், so this is also x axis நான் எடுத்துட்டேன், just I'm taking that. so this is what is x axis, இது என்னடா y axis நான் எடுத்துட்டேன். the speed of the particle in the direction இருக்கு, so u ன்னு எடுத்துட்டேன். so ரெண்டு காம்போனன்ட் இருக்கும். try to answer this.
So இதை என்ன சொல்லலாம், ux component and also what is the uy component. Understand this one. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, along x direction acceleration எந்த direction இருக்கு, along the direction of velocity. But y direction acceleration இருக்கு எப்படி இருக்குன்னா opposite direction இருக்கு. So ax. I'll take the example of this. எப்படின்னா u is equal to 5i cap plus what is it, 4j cap. Acceleration is equal to 2i cap minus 4j cap. அப்படின்னா என்ன அர்த்தம்? So இது positive. So இந்த condition எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. If I take, I'll change this one because it is this condition. So acceleration என்ன சொல்லிட்டோம், opposite direction minus 2i cap plus what is it, 4j cap எடுத்துட்டேன். See here, along y direction இங்க பாருங்க, இதுவும் positive இதுவும் positive. So speed என்ன ஆகும், increase ஆகும். Along y direction speed என்ன ஆகும், will increases. What is the reason speed increase ஆகும்? Acceleration velocity same direction, so the speed increases. Okay, but இந்த இடத்துல என்ன இருக்கும், so இந்த acceleration particle speed கம்மி பண்றனால இது என்ன சொல்லலாம், we can say it is a decelerate சொல்லலாம். So along y direction என்ன ஆகும், particle speed என்ன ஆகும், கம்மி ஆகும். பட் இந்த இடத்துல ஸ்பீட் என்னவா இருக்கும், அதிகமாகும். உங்களுக்கு பாத் எப்படி இருக்கும், இட்ஸ் லைக் திஸ், இந்த மாதிரி உங்களுக்கு கிரியேட் ஆகும். இட் இஸ் ஆல்சோ பேரபோலா, பட் எந்த டைரக்ஷன்ல இருக்கும், இட் இஸ் லைக் திஸ். ஸோ இப்போ இது 0 ஆயிடுச்சுன்னா ஃபுல்லா மேலே போக ஆரம்பிச்சிடும். ஓகே, இஃப் இட் இஸ் ஏஎக்ஸ் ஓட வேல்யூ, அதாவது வெலாசிட்டி 0 ஆயிடுச்சு அப்படின்னா ஆக்சலரேஷன் மேலே மட்டும் ஆக்ட் ஆகும், பார்ட்டிகல் எப்படி தான் போகும், மேலே மட்டும் தான் போகும். எஸ் ஆனோ, பிகாஸ் ஹரிசாண்டல் வெலாசிட்டி இல்லவே இல்லை நமக்கு. புரிஞ்சுதா? ஸோ திஸ் மஸ்ட் பி நோ கிளியர்லி. அப்படின்னா ஜென்ரலாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, எல்லாம் எக்ஸ் ஆக்சிஸ் என்ன ஆகும், பார்ட்டிகளோட ஸ்பீடு கம்மியாயிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இந்த எல்லாம் y axis particle speed அதிகமாகும், ஏன்னா acceleration and velocity are same direction. Now if I take one more thing is that I'll take that one more condition is, so this is very important question, try to answer this. I'm going to represent the projectile motion, அதுக்கு நீங்க clear-ஆ புரிஞ்சுக்கணும். Okay, so if I started that, so இப்போ நான் என்ன எடுத்துட்டேன், x, this is what is it, y ன்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன், this is x and y ன்னு எடுத்துட்டேன். Now so இப்போ நான் எடுத்துட்டேன், so remains the particle moving in the two dimensional, so this is what is it, ux, and what is it, this is what is it, uy ன்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். Now understand this one. இப்போ particle ஓட understand this one, along x axis there is no acceleration. அப்படின்னா particle ஓட speed என்னவா இருக்கும், acceleration இல்லை அப்படின்னா uங்கிறது என்னவா இருக்கும், it is a constant. அப்படின்னா எல்லா பாயிண்ட்லயும் particle ஓட speed என்னவா இருக்கும், remains constant. So speed or its velocity constant இருந்துச்சுன்னா என்ன சொல்லலாம், it is a uniform motion சொல்லிடலாம், ஏன்னா acceleration is equal to 0, right? So along x direction என்ன சொல்லலாம், what is the motion is that, uniform motion. Uniform motion, why it is a uniform motion, because the velocity become constant. Initially என்ன velocity இருக்கோ, after some time 1 hour ஆனாலும் சரி, 10 minutes 20 minutes என்ன minutes ஆனாலும் சரி, along x direction is velocity is constant. But y direction எப்படி acceleration இருக்குன்னா இந்த directionல இருக்கு. Okay, y direction acceleration இருக்கு, கீழ இருக்கு. So இப்போ என்ன ஆகும் இந்த இடத்துல, see here, along x direction there is no velocity changes, but y direction என்ன இருக்கு, the velocity change ஆயிட்டு இருக்கும், which speed change ஆயிட்டு இருக்கும், because acceleration downward இருக்கு, particle speed upward இருக்கும்போது என்ன ஆகும், speed கம்மியாகும். So என்ன பார்த்து வரும் இப்போ, ஏன்னா இப்போ நான் த்ரோ பண்ணிட்டேன், இது என்ன ஆகும், so மேலே போக போக என்ன ஆகும், vertical velocity 0 ஆயிரும் இல்லையா, மேலே velocity ஒரு certain பாயிண்ட்ல ஸ்பீடு கம்மியாக ஆக என்ன ஆகும், ஒரு certain பாயிண்ட்ல vertical velocity 0 ஆகும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், ஹரிசாண்டல் வெலாசிட்டில மூவ் ஆகும். எஸ், எல்லா பாயிண்ட்ல ஹரிசாண்டல் வெலாசிட்டி இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், மேல இருந்து கீழே வரும், கீழே வரும்போது என்ன ஆகும், so what is the path it will take, it is a it will parabolic path எடுத்துக்கும். So understood, right? So this is idea for what is a projectile motion. So இந்த ayங்கிறது என்ன டைரக்ஷன் ஆக்ட் ஆகும், it is a g, right? So due to acceleration due to gravity, ஒரு பாலை நான் த்ரோ பண்ணும்போது என்ன ஆகும், acceleration downwardல மட்டும் இருக்கனால horizontal acceleration என்னவா இருக்கும், remains constant. vertical acceleration என்ன ஆகும், மேலே போக போக என்ன ஆகும், 0 ஆயிரும், மேல இருந்து என்ன ஆகும், கீழே வரும். இப்போ நம்ம செப்பரேட்டா எடுத்துக்கலாம், horizontal motion and vertical motion. horizontal motionல ஸ்பீட் என்னவா இருக்கும், remains constant இல்லையா. vertical motionல என்ன ஆகும், மேலே போகும், மேலே போய் மேக்ஸிமம் பாயிண்ட் ரீச் ஆகும், அதுக்கப்புறம் என்ன மேல இருந்து கீழே வரும் இல்லையா. ஸோ மேல இருந்து கீழே வரும், இந்த லைன் எடுத்து இதுக்குள்ள இன்சர்ட் பண்ண என்னவா கிடைச்சிரும், ஸோ வில் கெட் என்ன பார்த்து கிடைச்சிரும், இட் இஸ் அ பேரபோலிக் பாத் உங்களுக்கு கிடைச்சிரும். இதுதான் என்ன சொல்லலாம், the projectile motion சொல்லலாம். due to acceleration due to gravity, projectile motion, acceleration due to gravity, the path of the projectile motion என்னவா இருக்கும், parabolic path-ஆ இருக்கும். ஸோ இது என்னது, மோஷன்ன்றது கிராவிட்டி தான். see here, இங்க gங்கிறது கான்ஸ்டன்டா இருக்கனால என்ன சொல்லலாம், it is a uniform
acceleration சொல்லலாம். It is a uniform acceleration. என்ன motion? Non-uniform motion. ஏன்னா acceleration இருந்தாலே non-uniform motion, uniform acceleration. Non-uniform motion, uniform acceleration. அதுதான் என்ன சொல்லலாம்? Projectile motion சொல்லலாம். This is very important thing. ஏன்னா non-uniform motionங்கிறது என்ன இருக்கும்? It is not a straight line. என்னவா இருக்கும்? It is a parabolic path இருக்கும். And also the velocity is not a constant. Not a constant சொல்லும் போது என்னவா இருக்கும்? Acceleration இருக்கும். அந்த acceleration constant இருக்கனால தான் uniform acceleration and non-uniform motion னு சொல்லலாம். So we are going to discuss the idea. இது வரைக்கும் புரிஞ்சுதா? So this is very important thing. Yes. Now Now, what I'm going to discuss that, especially I'm taking in this projectile motion, pati nama discussion pannalam clear. Okay, we'll start with this. So, na enna panna poren appadina projectile motion. So, we are going to discuss that. Idu enna solla oblique projectile motion, idu enna horizontal projectile motion, oblique projectile motion at certain height engiradha moonu adayum nama difference paathutam appadina clear ah nama problem apply panna mudiyum. We'll start with this. இப்போ நான் என்ன பண்றேன், இது என்ன சொல்லலாம், this is what is a horizontal projectile motion. This is very important thing இல்லையா? So horizontal projectile motionல acceleration due to gravity in the direction, it is an act downward direction. அதனால vertical motion என்ன ஆகும்? Vertical motion will changes இல்லையா? So அதை எப்படி represent பண்ண போறேன் பாருங்க. So I'm throwing an object with an horizontal uங்கிற velocity, initial velocity, I'm throwing it with the horizontal which makes angle theta. Okay, so in the angle என்ன சொல்லலாம், theta வை என்ன சொல்லலாம், this is what is the angle of projection சொல்லலாம், angle of projection. So this is very important thing, what is that, angle of projection சொல்லலாம். Is it correct? So now I am throwing that. இப்போ என்ன ஆகும், horizontal velocity எல்லா பாயிண்ட்ல என்னவா இருக்கும், சேமா இருக்கும். The horizontal velocity is same at all the point இல்லையா? ஆனா vertical velocity என்ன ஆகும், change ஆயிட்டே இருக்கும். Now I am going to calculate that. So they எப்படி calculate பண்ணலாம், இங்க பாருங்க horizontal velocity நான் எடுத்துட்டேன். Now I am taking what is it, horizontal velocity. So this is what is it, u. So because இத நான் resolve பண்ணலாமா, இது u எடுத்துட்டேன்னு வெச்சுக்குவேன், இது என்னவா இருக்கும், u cos theta. இது என்ன சொல்லலாம், because இது adjacent side, then இது என்ன சொல்லலாம், u sin theta னு சொல்லலாம் இல்லையா? It is the initial என்ன சொல்லலாம், this is what is the horizontal velocity. இது என்ன சொல்லலாம், initial vertical velocity னு சொல்லலாம், ux and uy. So ux ங்கிறதுனா u cos theta, uy ங்கிறது u sin theta, right? So எல்லா பாயிண்ட்லயும் இந்த horizontal velocity என்னவா இருக்கும், சேமா இருக்கும். What is value, u cos theta. இது என்னவா இருக்கும், u cos theta. Then இந்த பாயிண்ட்ல என்னவா இருக்கும், u cos theta. So இந்த பாயிண்ட்ல என்னதா இருக்கும், so this is also u cos theta ங்கற வேல்யூ தான் இருக்கும். Why? Because there is no acceleration along x axis, there is no acceleration. Ax is equal to what, 0. So projectile motion acceleration is only y component, there is no x component. So புரிஞ்சுதா? So the velocity in x component does not change, remain same, but velocity in y component now vary ஆகும். This must be known because of acceleration due to gravity. Okay, now so இந்த இடத்துல என்ன ஆகும், இந்த இடத்துல அதிக velocity magnitude ஓட வேல்யூ அதிகமா இருக்கும், இங்க போகும்போது என்ன ஆயிரும், கம்மியாயிரும், கொஞ்சம் கம்மியாயிரும், இங்க போகும்போது என்ன ஆயிரும், little bit less. அப்படினா இந்த இடத்துல என்னவா இருக்கும், so இருக்கவே இருக்காது, vertical velocity ஓட வேல்யூ என்ன இருக்கும், 0 இருக்கும், this point. Is it correct? So this must be known clearly. Yes or no? இப்ப மேல இருந்து கீழ வரும்போது என்ன ஆகும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், magnitude will increases little bit அதிகமாகும், இந்த இடத்துல என்னவா இருக்கும், maximum value வந்துரும். Yes or no? இப்ப த்ரோ பண்ணிட்டேன்னா, இப்ப 2 மீட்டர் per secondல த்ரோ பண்றேன்னு வெச்சுக்க, மேல போயிட்டு சேம் பாயிண்ட் ரீச் ஆகும்போது எவ்வளவு இருக்கும், 2 மீட்டர் per second ஸ்கொயர், 2 மீட்டர் per second தான் இருக்கும் இல்லையா, because velocity. So இந்த இடத்துல u cos theta னா, இந்த இடத்துல என்னவா இருக்கும், u sin theta, not u cos theta. So this is also what is it, இந்த இடத்துல u cos theta, இது cos theta, இது என்ன சொல்லலாம், u sin theta, but direction என்ன ஆகும், vary ஆகும். Okay, so இப்போ NEET examல கேட்ட question என்னன்னா, so understand this one. இப்போ initial velocity ங்கிறது என்ன சொல்லலாம், u is equal to என்ன சொல்லலாம், u cos theta என்ன சொல்லலாம், I cap plus what is it, u sin theta என்ன சொல்லலாம், j cap னு சொல்லலாம். Now final velocity, when in this point சொல்லும்போது final velocity என்ன சொல்லலாம், so v is equal to u cos theta, ஏன்னா horizontal component remains same, but vertical component இருக்கு, downward இருக்கு, so minus u sin theta என்ன சொல்லலாம், this is what is a j cap. So this is what is the initial velocity, this is what is the final velocity, which makes angle
இந்த angle நான் என்ன எடுத்துட்டேன் theta ன்னு எடுத்துட்டேன். Yes or no? So this must be known clearly. Yes or no? This is what is it? U cos theta I cap plus U sin theta j cap. Example நான் இதை எடுத்துட்டேன் U cos theta phi I cap எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. இது 3j cap னா initially ஃபைனல் என்னவா இருக்கும்? ஸோ இது ரிமைன் சேமா இருக்கும், பட் இது என்னவா இருக்கும்? ஆப்போசிட் டைரக்ஷனாக மாறிடும். தட்ஸ் இட், நீட்டோட கொஸ்டின். புரிஞ்சுதா? இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னா, நவ் என்ன டைம் எடுத்துட்டாலும் ஹரிசாண்டல் வெலாசிட்டி என்னவா இருக்கும்? ரிமைன் சேம். என்ன டைம் எடுத்துட்டாலும் ஹரிசாண்டல் வெலாசிட்டி ரிமைன் சேம், பட் வெர்டிக்கல் வெலாசிட்டி என்ன ஆகிட்டு இருக்கும்? மாறிட்டே இருக்கும். ஸோ இப்போ கொஸ்டின் என்னன்னா, டீங்கிற டைம்ல ஐம் கோயிங் டு கால்குலேட் தட். ஸோ ஐம் கோயிங் டு டேக் இட் இஸ் அ டி டைம் டி. வாட் இஸ் இட்? வெர்டிக்கல் வெலாசிட்டி கால்குலேட் பண்ண போறோம். அப்படின்னா வெர்டிக்கல் வெலாசிட்டினா g act ஆகும். I'm throwing upward, so that minus g சொல்லலாம். After some time t timeல calculate பண்ணா என்ன equation யூஸ் பண்ணலாம்? v is equal to u plus at ன்னு யூஸ் பண்ணலாம் இல்லையா? So I'm going to calculate at time t, at time என்ன சொல்லலாம்? t horizontal vertical velocity எப்படி calculate பண்ணலாம்? Vertical velocity சொல்லும்போது vy is equal to what? u sin theta, right? ஏன்னா initial velocity minus g into t ன்னு சொல்லலாமா? This very vertical velocity. Horizontal velocity என்னவா இருக்கும்? எந்த டைம்லயும் u cos theta same time t ன்னு சொல்லலாம். Yes or no? Is it clear? So this is very important initial point of the problem. புரிஞ்சுதா? So initially same as இங்க நான் வர்றேன். எப்படி பார்த்துக்கலாம்னு பாருங்க. Now இந்த இடத்துல நான் த்ரோ பண்ணும்போது along x direction velocity இருந்துச்சு, along y direction velocity இருந்துச்சு, பட் இப்போ என்ன மட்டும் தான் இருக்கும்? ஸோ இந்த டைரக்ஷன் நான் எடுத்துட்டேன்னா along எந்த டைரக்ஷன்ல மட்டும் தான் இருக்கும்? x டைரக்ஷன்ல மட்டும் தான் இருக்கும். y direction velocity என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். பட் இங்க என்னது? y direction velocity u sin theta, பட் இங்க என்ன இருக்கு? y direction velocity 0. ஏனா நான் ஆப்ஜெக்ட் எப்படி தான் த்ரோ பண்ணிருக்கேன்? இந்த டைரக்ஷன்ல த்ரோ பண்ணிருக்கேன். So along x direction is y, sorry u. Along z direction இருக்கும், there is no velocity. இது புரிஞ்சுதா? So clear-ஆ தெரிஞ்சுக்க, இது u sin theta, x direction ஓடது u cos theta, y direction ஓடது u sin theta. இங்க x direction u, uy ங்கிறது என்னது? 0. இது புரிஞ்சுதா? Understand this one. இப்போ என்ன ஆகும்னா, so horizontal velocity remains same. Horizontal velocity எல்லா பாயிண்ட்லயும் remain சேமா இருக்கும் இல்லையா? எல்லா பாயிண்ட்லயும் remain same horizontal velocity. But vertical velocity ஓட வேல்யூ என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இங்க இன்க்ரீஸ் ஆகும், magnitude increase ஆகும், then will increases. புரிஞ்சுதா? So understand this one, vertical velocity increase ஆகும். Is it correct? So இப்போ கொஸ்டின் என்ன, இந்த ஹைட் நான் என்ன எடுத்துட்டேன்? ஹைட் ஆஃப் த டவர் ஆஃப் த ஹைட் நான் ஹைட் எடுத்துட்டேன். அந்த டவர்ல இருந்தா நான் த்ரோ பண்றேன். ஸோ இந்த ஐடியா எப்படி எடுத்துக்கலாம்னா, இங்க பாருங்க, ஹெலிகாப்டர்ல போயிட்டு இருக்கு. இங்க ஒரு ஆப்ஜெக்டை விட்டுனா என்ன ஆகும்? ஸோ அது என்ன பார்த்து எடுத்துக்கும்? ஹரிசாண்டல் பார்த்து எடுத்துக்கும். ஸோ ப்ரொஜெக்டைல் பார்த்து எடுத்துக்கும் இல்லையா? ஸோ இட் இஸ் அ பேரபோலிக் பார்த்தா இருக்கும். ஓகே, சேம் ஐடியா தான் இங்கே யூஸ் பண்ண போறோம். ஓகே, அதே தான் இங்கே தெரிஞ்சிருச்சுன்னா அங்கே நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ கொஸ்டின் பாருங்க. இப்போ சேம் இங்கே கால்குலேட் பண்றேன். லெசன் கேர்ஃபுல்லி. ஓகே, இப்போ டீங்கிற டைம்ல ஐம் கோயிங் டு கால்குலேட். டீங்கிற டைம்ல என்ன கால்குலேட் பண்ண போறோம்னா, ஐம் கோயிங் டு கால்குலேட் வாட் இஸ் வெலாசிட்டி, ஹரிசாண்டல் வெலாசிட்டி as well as vertical velocity நாம கால்குலேட் பண்ண போறோம். ஸோ ஐம் கோயிங் டு டேக் ஹரிசாண்டல் வெலாசிட்டி நாம எடுத்துட்டேன். ஜஸ்ட் ஐம் ஸ்டார்டிங் ஹரிசாண்டல் வெலாசிட்டி. எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஹரிசாண்டல் வெலாசிட்டி, ஹரிசாண்டல் வெலாசிட்டின்னு சொல்லும் போது என்ன இருக்கும்? ஹரிசாண்டல். ஸோ எல்லா இடத்துக்கும் சேமா இருக்கனால இங்கே என்னதான் இருக்கும்? இந்த பாயிண்ட்லயே என்னவா இருக்கும்? யூவா தான் இருக்கும். தட்ஸ் இட். ஓகே, சார் ஐம் டேக்கிங் இந்த பாயிண்ட் எடுத்துட்டேன். இங்க வர்றதுக்கான ரீச் ஆகிறதுக்கான டைம் டீன்னு எடுத்துட்டேன். இந்த பாயிண்ட் ரீச் ஆகிறதுக்கான டைம் டீன்னு எடுத்துட்டேன். இங்க என்னவா இருக்கும்? வெர்டிக்கல் வெலாசிட்டி இருக்கும், ஹரிசாண்டல் வெலாசிட்டி ரிமைன் சேம், u தான் இருக்கும். ரைட்? ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் a notation நான் யூஸ் பண்றேன். v-ங்கிறத யூஸ் பண்றேன். vx is equal to u. இப்போ vy நம்ம கால்குலேட் பண்ணணும் இல்லையா? ஸோ எப்படி ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாம்? ஏன்னா வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி தான் கால்குலேட் பண்ண போறோம் t டைம்ல. ஸோ இனிஷியல் uy பிளஸ் வாட் இஸ் gt, ஏன்னா டவுன்வர்ட் டைரக்ஷன் கீழே வருது, பிளஸ் gt. ஸோ இது என்ன ஆயிரும்? இனிஷியல் வெலாசிட்டி என்ன ஆயிரும்? 0 ஆயிரும் இல்லையா? ஸோ vy is equal to g into t ன்னு சொல்லலாமா? ஸோ this is very important thing. The velocity எப்படி கால்குலேட் பண்ணலாம்? resultant velocity. So this is what is it? ui cap. இது என்ன சொல்லலாம்? plus gt j cap ன்னு சொல்லலாம். ஸோ இது புரிஞ்சுதா? ஸோ this is very important understanding of the problem. Okay, in horizontal motionல ஐடியாவை நீங்க புரிஞ்சுக்கணும். So this is what is it? Formula. Yes or no? So you must be remember that. Even if we go, just wait. In the formula now use பண்ணலாம். Is it clear? So this is very important understanding of this projectile motion. இது புரிஞ்சுதா? So even if we take this, when it is a reaches point, this point reach ஆகிறதுக்கான டைம் எப்படி கால்குலேட் பண்ணலாம்ங்கறத பார்க்க போறோம்.
ஸோ இந்த பாயிண்ட் ரீச் ஆகும்போது வாட் இஸ் வெலாசிட்டின்னு கேட்குறேன். இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹைட்டை பொறுத்து எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஓகே, இந்த பாயிண்ட்டை ரீச் ஆகும்போது இந்த பாயிண்ட். ஓகேவா? ஸோ வெர்டிக்கல் வெலாசிட்டி என்னது? இங்க பாருங்க, நான் வெர்டிக்கல் இதை நான் ரெண்டு எடுத்துட்டேன். என்ன பின்ன ரெண்டு எடுத்துட்டா ஹரிசாண்டல் வெலாசிட்டி, இன்னொரு வெர்டிக்கல் வெலாசிட்டி. இனிஷியல் வெலாசிட்டி என்னது? 0. அப்படின்னா என்ன ஆகும்? வெர்டிக்கல் வெலாசிட்டி மேல இருந்து கீழே வர மாதிரி தான் இருக்கும். அப்படின்னா இங்கிருந்து இங்க ரீச் ஆகிறதுக்கான டைம் கால்குலேட் பண்ணலாம். தெரிஞ்சிச்சுன்னா வெலாசிட்டி கால்குலேட் பண்ணுங்க. ஆர்எல்ஸ் நமக்கு ஹைட் தெரியும், வெலாசிட்டி கால்குலேட் பண்ணலாமா? எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஸோ ஐம் யூசிங் v square is equal to u square plus 2as. ஸோ இனிஷியல் வெலாசிட்டி இன் y டைரக்ஷன் என்னவா இருக்கும்? 0. ஃபைனல் வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ இதை எடுத்துட்டோம்னா என்ன கிடைச்சிடும்? v is equal to root under 2g. எவ்வளவு ஹைட்? This is what is height. Right? ஹைட்டை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணணும். டைமை வச்சு எப்படி கால்குலேட் பண்ணலாம்? Because time we already know that. So because இங்கிருந்து இனிஷியல் வெலாசிட்டி என்னவா இருக்கும்? uy becomes 0. Right? So s is equal to ut plus half at square யூஸ் பண்ணலாமா? So initial velocity 0. எவ்வளவு height cross ஆயிருக்கும்? h is equal to 1 by 2 a t square. t வேணும்னா எப்படி கால்குலேட் பண்ணலாம்? root under 2gh. No, root under எப்படி கால்குலேட் பண்ணலாம்? So because t வேணும்னா, so I am rearranging this. t is equal to root under 2h by what is it? g is the value. Is it clear? So இது டைமை வச்சு நாம கால்குலேட். டைம் தெரிஞ்சிச்சுன்னா you can calculate. ஆக்சலரேஷனோட வேல்யூ தெரியும். So you can calculate. So அப்போ உங்களுக்கு இதே தான் ஈக்குவேஷன் உங்களுக்கு கிடைக்கும். எஸ் ஆர் நோ? டைம் தெரிஞ்சிச்சுன்னா you can calculate பண்ணலாம். So இது என்ன சொல்லலாம்? ஹைட் தெரியும் போது you can calculate that. Okay, is it clear? Any doubt up to here? So this is very important. இது என்ன சொல்லலாம்? This is what is the horizontal projectile motion. இது என்னது? oblique projectile. இது என்ன சொல்லலாம்? horizontal projectile motion சொல்லலாம். Okay, so இது நான் என்ன எடுத்துட்டேன்னா இங்கே நான் த்ரோ பண்ணும்போது என்னவா இருக்கும்? So this is what is a u cos theta, then what is a u sin theta. ஸோ இப்போ என்ன பார்த்துருந்துருக்கும்? ஸோ சேம் இது வரைக்கும். ஸோ சேம் ஐடியா தான். இங்கே என்ன பண்ணமோ அதே தான் இங்கே. பட் எக்ஸ்ட்ராவா என்ன ஆகும்? இட் வில் டிராவல் சர்டன் டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இங்கே என்ன யூ சைன் தீட்டா இருந்துச்சுன்னா இங்கே என்னதான் இருக்கும்? ஸோ திஸ் இஸ் ரெண்டு காம்பனன்ட் எடுத்துட்டேன். என்னலாம்? யூ காஸ் தீட்டா காம்பனன்ட், இது என்ன சொல்லலாம்? யூ சைன் தீட்டா காம்பனன்ட். இதுக்கப்புறம் என்ன ஆகும்? ஸ்பீடு இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். வெர்டிக்கல் காம்பனன்ட் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். சார் இந்த பாயிண்ட் ரீச் ஆகும். ஸ்டில் யூ காஸ் தீட்டா என்னவா இருக்கும்? ரிமைன் சேம் தான் இருக்கும். Because horizontal acceleration is. Any doubt up to here? So this is very important understanding of the problem. So try to answer and so please share this video. So நீங்க ஷேர் பண்ணா மட்டும் தான் எங்களோட சேனல் grow ஆகும். நிறைய கான்செப்ட்டை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். Okay, so this is very important. One thing is that so நாங்க நிறைய கண்டென்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். ஓகே, ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு இருந்தால் மட்டும்தான் இன்ட்ரெஸ்டான வீடியோ உங்களுக்கு நம்ம போடுவோம். ஓகே, ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் த சேனல். ஓகே, அதை மட்டும் மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எஸ், ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் சேம் ஐடியா. ஐ வில் கான்சன்ட்ரேட் ஆன் oblique projectile, horizontal projectile motion மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஓகே, we'll start with this. Now I am going to take this one. Next one. நான் oblique projectile எடுத்துட்டேன். This is what is a oblique projectile. Oblique. இதை என்ன எடுத்துட்டா? horizontal projectile. ஸோ oblique projectile சொல்லும்போது நாம் இப்போ என்ன கால்குலேட் பண்ணோம்? டைம் பீரியட் கால்குலேட், டைம் டு ஃப்ளைட் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். அதாவது டைம் டு ரீச் மேக்ஸிமம் பாயிண்ட் அண்ட் டைம் டு ஃப்ளைட் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். சீக்கிரம் டைம் டு ரீச் மேக்ஸிமம் பாயிண்ட்னா, ஸோ மேக்ஸிமம் பாயிண்ட் சொல்லும்போது வெர்டிக்கல் மோஷன் தான் எடுத்துருக்கோம். ஸோ நாம வெர்டிக்கல் ஈக்குவேஷன் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ வெர்டிக்கல் வெலாசிட்டி யூ சைன் தீட்டா காம்பனன்ட் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம் டு கால்குலேட் டைம் டு ரீச் மேக்ஸிமம் பாயிண்ட். ஸோ நான் ஹரிசாண்டல் யூஸ் பண்ணலாம். ஸோ ஹரிசாண்டல் யூஸ் பண்ணும்போது இட் வில் டேக் டைம். பட் வெர்டிக்கல் ஆல்ரெடி நாம் என்ன பண்ணியிருக்கோம்? யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் ஒன் டைமென்ஷனல் மோஷன்லேயே நாம யூனிஃபார்ம் மோஷன் அண்ட் கிராவிட்டி படிச்சிருக்கோம். ஸோ அதனால ஈஸியாக நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன எடுத்துட்டேன்? நான் த்ரோ பண்ணுறது என்ன த்ரோ பண்ணுறேன்? யூ சைன் தீட்டா நான் த்ரோ பண்ணுறேன். ஓகே, இனிஷியலி ஃப்ரம் த கிரவுண்ட்ல இருந்து நான் த்ரோ பண்ணுறேன். ஸோ இப்போ மேக்ஸிமம் பாயிண்ட்டை ரீச் ஆயிரும் இல்லையா? மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் ஆயிரும். இஃப் ஐ டேக் திஸ் இஸ் வாட் இஸ் மேக்ஸிமம் ஹைட்டை நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். ஸோ இந்த இடத்துல வாட் இஸ் ஃபைனல் வெலாசிட்டி என்னவா இருக்கும்? ஸோ யூஒய் ஃபைனல் வெலாசிட்டி என்னவா இருக்கும்? 0. ஸோ ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி எந்த டைரக்ஷனில் இருக்கும்? a is equal to minus g, கீழே ஆக்ட் ஆகும். a is equal to minus g, it will act downward direction. So can we apply that equation? V is equal to u plus at, right? இங்க final velocity என்னது? 0.
இனிஷியல் வெலாசிட்டி என்னது u sin theta, g என்னவா இருக்கும் because negative gt. இப்போ t எனக்கு வேணும்னா எப்படி கால்குலேட் பண்ணலாம், ரீஅரேஞ்ச் பண்ணுங்க பார்க்கலாம். so t is equal to u sin theta divided by g, right? so this is what is that motion. so this is what is that u sin theta divided by g ன்னு எடுத்துக்கலாம். is it clear? now I am going to take, so time to flight நமக்கு தெரிஞ்சிருச்சு. time to flight னா கீழ இருந்து மேல போறதுக்கான டைம், கீழ இருந்து மேல போறதுக்கான டைம் u sin theta, நான் மேல இருந்து கீழ வரதுக்கான டைம் என்னவா இருக்கும், சேம் டைம். அப்ப நான் கீழ இருந்து மேல போறதுக்கான 1 செகண்ட் ஆச்சுனா மேல இருந்து கீழ வரதுக்கும் 1 செகண்ட் ஆகும். so total 2 செகண்ட். so time to flight ன்னு எடுத்துறேன், t ங்கிறது கேபிட்டல் டைம், time to flight 2u sin theta divided by what is it, g ன்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். so this is what is the time to flight. okay, time to flight னா மேல த்ரோ பண்ணிட்டேன், so இப்படி த்ரோ பண்ணிட்டேன், இப்படி போயிட்டு இங்க வர்றதுக்கான டைம் தான் என்ன சொல்லலாம், time to flight ன்னு சொல்லலாம். okay, so அத மைண்ட்ல வச்சுக்க. இது புரிஞ்சுதா? so இது என்ன சொல்லலாம், t ங்கிறது என்ன சொல்லலாம், time to reach maximum point. இது என்ன சொல்லலாம், maximum time to reach h maximum. இது என்ன சொல்லலாம், time to flight ன்னு சொல்லலாம். இது புரிஞ்சுதா? so 2u sin theta divided by g ங்கிறது time to flight. இப்போ क्वेश्चन என்ன, h maximum கால்குலேட் பண்ண போறோம். h maximum ஃபைனல் வெலாசிட்டி என்னது, 0, ரைட்? ஃபைனல் வெலாசிட்டி 0 வா இருந்துச்சுனா அப்படினா can we use that v square is equal to u square plus 2as, right? so இது 0, initial velocity u square, ஏனா vertical motion தான் எடுத்துப்போம், sin square theta divided by is equal to 2g. s ங்கிறது என்ன சொல்லலாம், h maximum, right? so h maximum என்ன சொல்லலாம், h maximum is equal to u square sin square theta divided by 2g ன்னு சொல்லலாம். so this is very important, you have to know so how to apply that so equation. yes or no, இது புரிஞ்சுதா? so this is what is it, h maximum. what is it, time to reach time, அந்த t ங்கற டைம்ல time to flight, time to reach maximum pointல எவ்வளவு distance cover ஆயிருக்கும் அப்படிங்கிறது தான் h maximum சொல்லலாம். so இது maximum height reaches by the body. okay மேம், இதுவே நான் என்ன எடுத்துட்டேன், டைம் டு ஃப்ளைட் கால்குலேட் பண்ணிட்டேன், இது கால்குலேட் ஹைச் மேக்ஸிமம் கால்குலேட் பண்ணேன். ஸோ இப்போ என்ன கால்குலேட் பண்ண போகிறோம், we are going to calculate ரேஞ்சை கால்குலேட் பண்ண போகிறோம், ரைட்? ஸோ திஸ் இஸ் வாட் ஐம் கோயிங் டு கால்குலேட் ரேஞ்ச். ரேஞ்சுங்கிறது ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் கவர் பை த ஆப்ஜெக்ட். அப்படின்னா நான் இங்கே த்ரோ பண்ணிட்டேன், டி டைம் டு ஃப்ளைட்டில் இங்கே ரீச் ஆயிருக்கு, எனக்கு ஹரிசாண்டல் வெலாசிட்டி நமக்கு தெரியும் இல்லையா, ஆக்சலரேஷன் இல்லை, வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது. கேன் வி கால்குலேட் டிஸ்டன்ஸ் கவர் பை த ஆப்ஜெக்ட்? எஸ், எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஸோ இப்போ பாருங்க, இந்த இடத்துல வெலாசிட்டி ஹரிசாண்டல் u cos theta, இங்கிருந்து இங்க ரீச் ஆகிறதுக்கான டைம் என்னது? ஸோ t is equal to 2u sin theta divided by g. இப்போ எனக்கு டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் எனக்கு வேணும், எக்ஸ்ங்கிற டிஸ்டன்ஸ் வேணும். எப்படி கால்குலேட் பண்ணலாம்? x is equal to u cos theta into what? 2u sin theta divided by g. So this is what is it? We can say it is a range ன்னு சொல்லலாம். இது புரிஞ்சுதா? So these are the very important equations you must know. Okay, so if you have any doubt you can ask. So this is very important equation. So this is what is a range, this is height maximum. Yes or no? So இத நீங்க simplify பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? So this is what is, if you simplify this உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? u square, ஏனா u into u square sin 2 theta divided by g ன்னு சொல்லலாம். Yes or no? This very important equation. So இது என்ன equation? This is what is it, u square sin square theta divided by g. So இது என்ன சொல்லலாம், 2u sin theta divided by g. இது என்னது, u sin theta divided by g. Time to flight. So these are the idea you must know clearly. Okay, so next page la we will horizontal பார்க்கலாம். Next one is that we have to know path நாம calculate பண்ணணும். Path, very important thing. Path of the projectile motion. I told you that path, or else we can say this என்ன சொல்லலாம், trajectory ன்னு சொல்லலாம். Trajectory of projectile motion. Okay வா? So it is a parabolic path, ax square plus bx இருக்கும். So அதை எப்படி derive பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். So because we are writing that y in terms of x ல நாம represent பண்ண போறோம். Okay, so we can start from that. So நமக்கு தெரியும் horizontal நான் எடுத்துட்டேன். See here, understand, if I take this one, இது நான் எடுத்துட்டேன். So this is what is the horizontal as well as vertical. Now I am using this. This is what is the x axis. இது என்ன சொல்லலாம், y axis நான் எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. y I'm in terms of x ல நான் எழுத போறேன். Yes or no? So this is what is that, எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். parabola என்ன இருக்கு, downward இருக்கு. So this is what is downward. Definitely y is a proportional to minus ax square இருக்கும். ஏன்னா downward parabola it is a minus. So this must be known clearly.
ஓகேவா? ஸோ இப்போ எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம். Now because y axis is x axis எடுத்து first I'm writing that. So அந்த tங்கிற டைம்ல I'm going to calculate what is the displacement covered by the object நான் calculate பண்றேன். That is distance covered by the object calculate பண்றேன் y axisல. So y axisல எவ்வளவு distance cover பண்ணிருக்கும்? இந்த yங்கிற distance cover பண்ணிருக்கும் இல்லையா? y axisல yங்கிற distance cover பண்ணிருக்கும். x axisல xங்கிற distance cover பண்ணிருக்கும். y in terms of x எழுத போறேன். ஓகே, எப்படி எழுதலாம்னு பாருங்க. y is equal to y axis displacement, s is equal to ut மாதிரி தான். u என்னது sin theta into t minus y is at upward direction minus of g t square, right? இப்போ எதுல இருக்கு? டைம்ல இருக்கு. Can I represent in terms of x ல represent பண்ணலாம்? எப்படி represent பண்ணலாம்? So because horizontal velocity நமக்கு தெரியும், right? horizontal velocity பாருங்க, இந்த டிஸ்டன்ஸ்ல, அதாவது இந்த டிஸ்டன்ஸ் கிராஸ் பண்றதுக்கான டைம் நான் எடுத்துறேன். just I'm taking that. இந்த டிஸ்டன்ஸ்க்கான டைம், ஏன்னா சேம் இந்த டிஸ்டன்ஸ் என்ன டைம் ஆயிருக்கும், சேம் டிஸ்டன்ஸ் தான் இங்க ஆயிருக்கும் இல்லையா? ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் என்ன சொல்லலாம்? யூ காஸ் தீட்டா இன்டு டீன்னு சொல்லலாமா? எனக்கு டி வேணுங்கிறது என்ன சொல்லலாம்? எக்ஸ் டிவைடட் பை யூ காஸ் தீட்டா. தட்ஸ் இட். ஸோ இப்போ நான் சப்ஸ்டிட்யூட் பண்ண, இப்போ நான் ஐ வில் கெட் த ஃபைனல் ஈக்குவேஷன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன் இஸ் தட் யூ மஸ்ட் நோ. ஸோ y is equal to, so tan x minus u square x square divided by g into final equation g x square divided by 2u square cos square theta. So this is what is that very important equation for a trajectory. அப்ப என்ன பாருங்க, minus ax square minus இது a x square. ஓகேவா? so this is what is that trajectory நாம கால்குலேட் பண்றோம். ஓகே, trajectory யோட ஐடியா, ரைட்? எஸ். so இப்போ ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சா? I'll represent that. So this is very important. 4 equations. 1, 2, 3, 4 and 5 equations are very important in a projectile motion. Okay va? So the base பண்ணி the general நாம எப்படி எழுதலாம்? final equation. So we can write y is equal to ax minus bx square னு எழுதலாம். So this must be known clearly. ax minus bx square னு எழுதலாம். Okay, இதெல்லாம் பேஸ் பண்ணி ஷார்ட்கட் இருக்கு. We will discuss that later. Okay, இது புரிஞ்சுதா? So இதுதான் maximum idea you must know while doing it as a horizontal oblique projectile motion. Okay, one more thing is that நாம range எடுத்துட்டோம். rangeங்கிறது என்ன சொல்றோம்? u square sin 2 theta. Okay, the maximum range எப்ப இருக்கும்? So we will find the maximum range. So height ஓட வேல்யூ என்ன சொல்லலாம்? height maximumங்கிறது என்ன சொல்லலாம்? This is what is it? u square sin square theta divided by what is it? 2g. Right? range ஓட வேல்யூ என்ன சொல்லலாம்? r is equal to u square sin 2 theta divided by g. So if theta what a value, if I take it is a 45 degree, understand this, if it is theta is equal to 45 degree, inga substitute பண்ணும்போது 2 into 45 90, sin 90 என்ன ஆயிரும்? 1 ஆயிரும். You will get the maximum range condition. So this is what is the maximum range or idea another u square divided by g is a maximum range condition. Okay, so this is what is it? u square divided by u square is u square divided by g ங்கிறது என்ன சொல்லலாம்? It is a maximum range னு எடுத்துக்கலாம். Okay, so இங்க பாருங்க, this maximum range னு எடுத்துட்டேன். So one more thing is very very important thing you must know clearly. So maximum range எப்பெல்லாம் இருக்கும் பாருங்க. So இப்போ நான் எடுத்துட்டேன் 2 dimensional. So this is what is x axis, this is what is the y axis. So நான் பென் எடுத்துட்டேன், this is what x axis, this is what is y axis. இப்போ நான் அதை throw பண்ணிட்டேன் with initial velocity u. Okay, so இந்த angle நான் எடுத்துட்டேன், just I'm taking a theta னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. This is theta. Understand this one, this is theta. இதுக்கு அடுத்து இருக்க ஆங்கிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா 90 minus theta. ஸோ இது ரெண்டும் என்ன சொல்லலாம்? இட் இஸ் நத்திங் பட் காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் சொல்லலாம். sin 90 minus thetaனாலும் ரெண்டும் என்னது? காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள். ஓகே, ஸோ இஃப் ஐ டேக் இட் இஸ் அ காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள், காம்ப்ளிமெண்டரி angle. So adjacent angle தானே சொல்லலாம். we can say it is a complementary angle. So இந்த ரெண்டு ஆங்கிளும் என்னவா இருக்கும்? இப்போ நான் எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்றேன், இந்த இடத்துல ரேஞ்சில் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். r is equal to r1 எடுத்துட்டேன், the corresponding angle சப்ஸ்டிட்யூட் பண்றேன். u square sin the theta அப்ளை பண்றேன், 2 theta divided by g. So this is range. Even r2 அப்ளை பண்றேன் இன்னொரு ஆங்கிள். So sin 2 theta, thetaக்கு பதிலா என்னது? 90 minus theta இல்லையா? divided by g. Right? 90 minus theta divided by g. So இப்போ நான் எடுத்துட்டேன், the range R2 is equal to what? U square
sin இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ண sin 90 என்ன ஆயிரும் sin 180 minus 2 theta sin 180 என்ன ஆயிரும் so remains sin theta தான் இருக்கும் sin 180 minus theta sin theta so divided by g உங்களுக்கு என்ன கிடைச்சிரும் u square இப்போ என்னதா இருக்கும் sin 2 theta divided by g so this is r2 so இந்த ரெண்டு ஆங்கிள்லயும் காம்ப்ளிமெண்டரி ஆங்கிளும் the range என்னவா இருக்கும் range சேமா இருக்கும் so two complementary angle the range same ஆ இருக்கும் but height என்னவா இருக்கும் different height ஆ இருக்கும் எப்படின்னு பார்க்கலாம் height value so this very important thing at complementary angle I am going to take so theta and 90 minus theta ஓட height நாம calculate பண்ண போறோம் so this is very important understand this okay so I am going to take 90 minus theta ல complementary angle யூஸ் பண்றேன் right so நான் சொல்லுங்க பார்க்கலாம் complementary நான் யூஸ் பண்றேன் so height ஓட வேல்யூ என்ன சொல்லுங்க பார்க்கலாம் height maximum is equal to u square right try to answer this u square 120 க்கு மேல போக மாட்டேங்குதா okay I will give that separate video for that எப்படி நாம ஒரு 120 க்கு மேல ஸ்கோர் பண்ணலாம் அது 100 plus ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கறத நாம பார்க்கலாம் okay I will put a separate video for that okay so இப்போ different height சொல்லும்போது எப்படி இருக்கும் நாம யூஸ் பண்ண போறோம் okay different height சொல்லும்போது நான் இதல சப்ஸ்டிட்யூட் பண்றேன் u ஸ்கொயர் இல்லையா ஸ்கொயரை தனியா எழுதிக்கலாம் theta எடுத்துட்டேன் அப்படினா this is theta divided by 2g right so உங்களுக்கு கிடைக்கும் u square sin square theta divided by 2g சொல்லலாம் for a first angle thetaங்கற ஆங்கிள்ல நமக்கு இது இருக்கு இப்போ complementary angle அப்ளை பண்றேன் so this is what is a 90 minus thetaங்கறது என்ன சொல்லலாம் it is a complementary angle the h1 எடுத்துறேன் இது h1 இத நான் எடுத்துறேன் h maximum h2 னு எடுத்துறேன் so இப்போ நான் அப்ளை பண்றேன் u square sin 90 minus theta the whole square divided by 2g sin 90 minus theta என்ன இருக்கும் ஏனா இங்க பாருங்க sin 90 270 ஆ இருந்தா sin cos ஆ மாறும் cos sin ஆ மாறும் 180 360 ஆ இருந்தா sin ஆ இருக்கும் cos ஆ இருக்கும் மாறாது இப்போ 90 இருக்கனால sin என்னவா மாறும் cos ஆ மாறும் சோ என்னவா மாறும் u square cos square theta divided by 2g ஆ இருக்கும் is it clear so this must be no clear so when complementary angle the ranges are same but height என்னவா இருக்கும் different height ஆ இருக்கும் this must be no clear yes or no so this is very important if I take a ratio h1 by h2 ஓட ratio உங்களுக்கு கிடைச்சிங்கன்னு வெச்சுக்கோங்க so இது கேன்சல் ஆயிரும் என்ன கிடைச்சிரும் tan square theta உங்களுக்கு கிடைச்சிரும் tan square theta so this is what is it h1 by h2 ஓட ratio this must be known clearly any doubt up to here so once if you have a problem or else if you have doubt you can ask okay so எல்லாத்துக்கும் புரிஞ்சுச்சு இல்லையா this is very important for a projectile motion ல height range for a complementary angle is it clear இப்போ क्वेश्चन என்ன அப்படினா we started that range நாம கால்குலேட் பண்ணிட்டோம் height நாம கால்குலேட் பண்ணிட்டோம் இந்த ஹைட்க்கும் ரேஞ்சுக்கும் என்ன ரிலேஷன் இருக்கும் we'll start with this okay so ஹைட்க்கும் ரேஞ்சுக்கும் என்ன ரிலேஷன் we'll start ஹைட்ங்கிறது நான் எடுத்துட்டேன் just wait yes so ஹைட்ங்கிறது நான் என்ன எடுத்துட்டேன் so height நான் எடுத்துட்டேன் just I'm writing that height or else h1 and h2 வே எழுதலாம் now at complementary angle h1 எடுத்துட்டேன் I'm taking the h1 we know that theta is equal to 90 degree ஆ இருக்கும்போது the angle is h1 எடுத்துட்டேன் height is equal to h1 எடுத்துட்டேன் என்ன இருக்கும் u square sin square theta divided by 2g right இது horizontal motionல height maximum at theta angle இதே h2 நான் எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க h2ங்கிறது என்ன சொல்லலாம் u square cos square theta divided by what is it 2g னு சொல்லலாம் if I take this one h1 into h2 I'm multiplying that ratio நாம பார்த்தோம் tan square theta multiplication பண்ணா பாரு h1 into h2 என்ன ஆயிரும் u square இங்க u square u power 4 எழுதுறமா because எல்லாமே ஸ்கொயரா இருக்கு அதனால நான் ஸ்கொயர் டேர்ம்ல எழுதுறேன் u square okay sin theta அத எடுத்துட்டேன் then cos theta right so the whole square எழுதலாமா இப்போ எழுதுனா உங்களுக்கு கிடைச்சிரும் u power 4 கிடைச்சிரும் sin square theta கிடைச்சிரும் cos square theta கிடைச்சிரும் divided by so புரியறதுக்காக நான் எழுதுறேன் 2g இங்க 2g இருக்கு so we can say it is a 2g square னு எழுதிட்டேன் yes or no யார்கிட்டயும் இப்போ so இங்க பாருங்க ரேஞ்சோட ஃபார்முலா நமக்கு தெரியும் what is the range formula range is equal to 2 u square sin 2 theta divided by g or we can say it is what
u square sin theta cos theta into 2 divided by what is g ன்னு எழுதலாம். இப்போ sin theta cos theta இருக்கு இல்லையா, sin theta cos theta இருக்கு, 2 இல்ல இல்லையா, 2 மல்டிப்ளை பண்ணா டிவைட் பண்ணா என்ன கிடைச்சிரும், you will get the answer. Is it clear? ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போறேன் இதுல, ஸோ ஐம் கோயிங் டு ரைட், திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ இப்போ நான் எடுத்துட்டேன், இந்த g உள்ள மல்டிப்ளை பண்றேன், ஜஸ்ட் ஐம் ரைட்டிங் தட் u ஸ்கொயர் sin theta cos theta divided by, ஸோ 2 ஸ்கொயர் இருக்கு இல்லையா, நான் என்ன பண்ணிட்டேன் இது ஸ்கொயர் 2g, ரைட். இப்போ நான் என்ன பண்ண போறேன், இங்க ஒரு 2 மல்டிப்ளை பண்றேன், இங்க ஒரு 2வையும் மல்டிப்ளை பண்றேன். எஸ் ஆனோ? இப்போ என்ன ஆயிரும் சொல்லுங்க பார்க்கலாம், இது ஃபுல்லாவே. ஸோ வாட் யூ வில் கெட், ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் அட் ரேஞ்சுன்னு சொல்லாமா, இங்க பாருங்க 2 u ஸ்கொயர் sin theta cos theta into 2 ரேஞ்சுன்னு சொல்லிடலாம். ஸோ we can write இதனை எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஸோ ரேஞ்ச் ஸ்கொயர் divided by 2 into 2 4 ஸ்கொயர் பண்ணா 16. புரிஞ்சுதா? ஸோ திஸ் must be known clearly. ஸோ h1க்கும் h2க்கும் இடையில இருக்க ரிலேஷன் என்ன சொல்லலாம், r ஸ்கொயர் divided by 16. இப்போ r ஓட வேல்யூ என்ன சொல்லலாம், ஸோ 16 h1 h2 root under, right? So this is very important equation. இது ஜெனரலா என்ன சொல்லலாம், r is equal to 4 root under h1 h2. So this is what is the relation between எதுக்கான ரிலேஷன், r க்கும் h க்கான ரிலேஷன். r is equal to 4 times h1 and h2 at complementary angle. So this must be now clear. Any doubt? Clear? இது புரிஞ்சுதா? So that's it. Now I'm going to with the horizontal only. So இது என்ன சொல்றோம், oblique projectile motion. Now I'm going with the horizontal projectile motion நம்ம போறோம். Okay. So horizontal projectile motion எடுத்துட்டேன்னு வெச்சுப்பேன். Only I'm throwing horizontal. இப்போ நாம yes time to flight calculate பண்ண போறோம் and also range calculate பண்ண போறோம் 1 by f. So எப்படி calculate பண்ணலாம்னு பாருங்க. So I'm taking a horizontal projectile motion. Horizontal projectile motion சொல்லும்போது I'll start with this. ஒரு certain heightல இருந்து நான் throw பண்றேன். I'm taking certain heightல இருந்து இந்த throw பண்றேன், ஒரு ஆப்ஜெக்ட்டை நான் throw பண்றேன். So start with this. So இங்க ஒரு ஆப்ஜெக்ட் கன்சிடர் பண்ணிட்டேன், இந்த ஆப்ஜெக்ட் நான் த்ரோ பண்றேன். ஸோ என்ன பாத் இருந்திருக்கும், ஸோ இட் இஸ் ஆல்சோ இது என்ன இருக்கும், இட் இஸ் அ ப்ரொஜெக்டைல் பாத்தா இருக்கும் இல்லையா. ஸோ பேரபோலிக் பாத். ஐ டோல்ட் யூ தட் ஹரிசாண்டல் வெலாசிட்டி என்னவா இருக்கும், ரிமைன் சேம். இது யூவா இருந்துச்சுன்னா எல்லா பாயிண்ட்ல என்னதான் இருக்கும், யூவா தான் இருக்கும். திஸ் இஸ் ஆல்சோ யூவா தான் இருக்கும். வை? பிகாஸ் தேர் இஸ் நோ ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷன் எலாங் எக்ஸ் டைரக்ஷன் என்னவா இருக்கும், ஜீரோவா இருக்கும் இல்லையா. ஸோ ஆக்சலரேஷன் y டைரக்ஷன் என்னவா இருக்கும், y டைரக்ஷன் இஸ் ஈக்குவல் டு a. இனிஷியலா யூஎக்ஸ்ங்கிறது என்ன சொல்லலாம், யூங்கிற வெலாசிட்டியில் நான் த்ரோ பண்ணிட்டேன். யூஒய்ங்கிறது என்னவா இருக்கும், ஜீரோவா இருக்கும். ஸோ தட் என்ன ஆகும், ஒவ்வொரு பாயிண்ட்லையும் அதோட மேக்னிடியூட், ஹரிசாண்டல் மேக்னிடியூட் என்ன ஆகிட்டு இருக்கும், வெர்டிக்கல் வெலாசிட்டியோட மேக்னிடியூட் என்ன ஆகும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ திஸ் ஆங்கிள் தீட்டா, ரைட். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லலாம், திஸ் ஆங்கிள் தீட்டான்னு சொல்லலாம். தென் இந்த ஆங்கிள் என்ன சொல்லிட்டு தீட்டான்னு சொல்லலாம். எஸ் ஆனா ஒவ்வொரு இடத்துலும் வெர்டிக்கல் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஏன்னா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியும் வெலாசிட்டியும் சேம் டைரக்ஷன் இருக்கனால ஸ்பீட் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன் கிளியர்லி. ஓகே. ஸோ நான் இங்கே பாருங்க, இந்த பாயிண்ட்ல நான் எடுத்துட்டேன், இந்த டோட்டல் ஹைட்ஸ் நான் எடுத்துட்டேன். திஸ் இஸ் வாட் இஸ் ஹைட் டிஸ்டன்ஸ் எடுத்துட்டேன். இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னா, இங்க இந்த டைம் வரும்போது இந்த டைம்ல டேக்கிங், அதாவது இங்கிருந்து இங்க வந்திருக்கு, எவ்வளவு டிஸ்டன்ஸ் கிராஸ் பண்ணிருக்கும், எக்ஸ் டிஸ்டன்ஸ் கிராஸ் பண்ணிருச்சு, மேல இருந்து எக்ஸ் டிஸ்டன்ஸ் கிராஸ் பண்ணிருச்சு. இப்போ கொஸ்டின் அதுக்கான டைம் என்ன எடுத்து டீன்னு எடுத்துட்டேன். இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னா, அரஸ் we can take instead of x you can use the y also you can use. ஸோ இந்த இடத்துல நாம என்ன கால்குலேட் பண்ண போறோம்னா, வெலாசிட்டி அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். எப்படி கால்குலேட் பண்ணலாம், ஸோ இப்போ நான் y-ன்னு எடுத்துட்டேன் இன்ஸ்டெட் ஆஃப், ஏன்னா y டைரக்ஷன் இருக்கனால ஜஸ்ட் ஐம் யூசிங் y-ன்னு எடுத்துட்டேன். ஸோ y, ஸோ இந்த பாயிண்ட்ல y டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி கால்குலேட் பண்ணலாம், ஸோ y is equal to s is equal to ut plus, ஸோ என்ன சொல்லலாம், uyt plus half at ஸ்கொயர் சொல்லலாமா. ஸோ இது என்ன இருக்கும், ஜீரோ இருக்கும், ஏன்னா இனிஷியல் வெலாசிட்டி y டைரக்ஷன் ஜீரோ. y is equal to half at ஸ்கொயர்னு சொல்லலாம். தட்ஸ் இட். அப்போ இப்போ எனக்கு t வேணும் அப்படின்னா யூ கேன் கால்குலேட். இப்போ வெலாசிட்டி இந்த பாயிண்ட்ல வேணும்னு வச்சுக்கோங்க, vy காம்போனன்ட் என்னவா இருக்கும். ஸோ என்ன ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாம், ஐ எம் யூசிங் தட். ஸோ ஐ எம் யூசிங், எப்படி வெலாசிட்டி வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த டைம்ல tங்கிற டைம்ல வெலாசிட்டி எனக்கு வேணும். ஸோ எப்படி கால்குலேட் பண்ணலாம், vy is equal to uy plus a என்ன சொல்லலாம், g into t. இது 0 along vertical direction. Yes, it is vertical direction. vy என்ன சொல்லலாம், g into t ன்னு கால்குலேட் பண்ணணும். Yes, you can calculate the value. இப்போ ரேஞ்ச் நாம கால்குலேட் பண்ணணும். ஸோ we can substitute this all the idea
இப்போ எனக்கு ரிசல்டன் வேல்யூ இந்த இடத்துல இருக்க ரிசல்டன் வேல்யூ எனக்கு வேணும்னு வச்சுப்பேன். இந்த இடத்துல இருக்க வெலாசிட்டி வேணும். எப்படி கால்குலேட் பண்ணலாம்? v is equal to vx I cap plus what? vy j cap னு சொல்லலாம் இல்லையா? vx I cap plus vy j cap. ஹரிசாண்டல் வெலாசிட்டி எல்லா பாயிண்ட்ல என்னவா இருக்கும்? சேமா இருக்கும். so that இது என்ன ஆகாது? சேஞ்ச் ஆகாது u. பட் வெர்டிகல் வெலாசிட்டி என்ன ஆகும்? so can we calculate vertical velocity calculate பண்ணலாமா? எப்படி calculate பண்ணலாம்? yes. so ஏற்கனவே நாம calculate பண்ணிருக்கோம், இங்க calculate பண்ணிருக்கோம். so what you will get? g into g j cap. இது புரியுதா? so we can calculate that value. is it clear? ஒரு நிமிஷம். no. so wait a minute. yes. okay, நம்ம என்ன கால்குலேட் பண்றோம்? ஹரிசாண்டல் வெலாசிட்டி அண்ட் வெர்டிகல் வெலாசிட்டி கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ நான் என்ன கால்குலேட் பண்ண போறேன்னா, ஸோ எக்ஸ் இந்த ரேஞ்சை கால்குலேட் பண்ண போறேன். திஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங், ஹேவ் டு நோ கிளியர்லி. ஸோ என்ன கால்குலேட் பண்ண போறோம்? ரேஞ்ச், ஹரிசாண்டல் ரேஞ்ச் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஹரிசாண்டல் ரேஞ்சுங்கிறது என்ன சொல்லலாம்? ஸோ இங்கிருந்து இங்க வரக்கான டைம். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங், நான் இப்படி த்ரோ பண்றேன் இல்லையா? ஸோ என்ன ஆகணும்? இப்படி டிராவல் ஆகி கீழே வரணும் இல்லையா? ஸோ மேல இருந்து கீழே வர டைமும் இங்கிருந்து இங்க வர டைம் என்னவா இருக்கும்? சேமா இருக்கும். டைம் டு ஃபிளைட் என்னவா இருக்கும்? சேமா இருக்கும். எஸ், டைம் டு ஃபிளைட் இஸ் சேம். இஸ் இட் கிளியர்? ஸோ ஐ எம் கோயிங் டு கால்குலேட் தட். டைம் டு ஃபிளைட்டை நாம கால்குலேட் பண்றோம். டைம் டு ஃபிளைட் தெரிஞ்சுச்சுன்னா டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணலாம். வெலாசிட்டி தெரியும், டைம் நமக்கு தெரியும். வெலாசிட்டி இன்டு டைம் என்ன தெரியும்? டிஸ்டன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணலாம். ரேஞ்ச் நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ ஐ எம் கோயிங் டு கால்குலேட் வாட்? ஹரிசாண்டல் ரேஞ்ச் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஹரிசாண்டல் ரேஞ்ச் எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு பாருங்க. So I'll start with this. So horizontal range நான் கால்குலேட் பண்றேன். எப்படின்னு பாருங்க. horizontal velocity is same. okay, time நான் கால்குலேட் பண்றேன். டைம் கால்குலேட் பண்ணும்போது டைம் தான் கால்குலேட் பண்றேன். ஆல்ரெடி we know that t இங்க கால்குலேட் பண்ணிருக்கோம். so இங்கிருந்து இங்க வரக்கான டைம்னா டைம் தான் கால்குலேட் பண்றேன். இங்கிருந்து இங்க வர டைமும் இங்கிருந்து இங்க வர டைம் என்னதான் இருக்கும்? சேமா தான் இருக்கும். so அந்த டைம் தான் இங்க எடுத்துட்டேன். பட் இங்க y-ங்கிறது என்ன? h இல்லையா? so நம்ம எடுத்துட்டேங்க பாருங்க. thus nothing but h is equal to of gt square. t ஓட வேல்யூ என்ன சொல்லலாம்? t is equal to root under 2 h divided by g. இது தெரிஞ்சிருச்சா t? இப்போ எனக்கு என்ன கால்குலேட் பண்ணணும்? h தெரிஞ்சிருச்சு, t தெரிஞ்சிருச்சு. இப்போ டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணலாம், ரேஞ்ச் கால்குலேட் பண்ணணும். எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஸ்பீடுங்கிறது டிஸ்டன்ஸ் பை டைம். ஓகே, டிஸ்டன்ஸ் பை டைம், இது ஸ்பீடு. இப்போ ரேஞ்ச் வேணும் அப்படின்னா u into t. u ஓட வேல்யூ என்னது? just u. horizontal velocity is not a vertical velocity. See, horizontal velocity is responsible for range. Vertical velocity is responsible for height. அதை மட்டும் தெரிஞ்சுக்க. இப்போ நான் ரேஞ்ச் எடுக்கிறேன்னா என்ன வேணும்? horizontal velocity வேணும். அப்ப நான் horizontal velocity என்னது? u. அதனால தான் நான் u எடுத்திருக்கேன். u, understand this one. vertical velocity அதாவது நான் இப்படி த்ரோ பண்றேன். இப்படி த்ரோ பண்ணனா ஹைட் மேல போறதுக்கான ரீசன் என்னவா இருக்கும்? u sin theta காம்போனன்ட். புரியுதா? ரேஞ்ச் போறதுக்கான ரீசன் என்னவா இருக்கும்? u cos theta காம்போனன்ட். இத தெரிஞ்சுக்கணும். so horizontal component is a range, vertical component is a height. அவ்வளவுதான். ஓகேவா? so இங்க டைம் எடுத்துறோம், ஏற்கனவே கால்குலேட் பண்ணிருக்கோம். root under 2h divided by g. that's it. so this is what is a range ஓட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். so range ஓட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. so r is equal to u into root under 2h divided by g. and velocity தெரிஞ்சிருச்சு. velocity ஓட வேல்யூ என்ன சொல்லலாம்? so this is velocity value. என்ன சொல்லலாம்? u I cap plus 2g j cap. and also displacement relation கிடைச்சிருச்சு. so this is a maximum idea. ஓகேவா? so இத பேஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். so understand this one, very very important ideas. these are the point. ஓகேவா? இதே நீங்க மேக்ஸிமம் தெரிஞ்சாலே போதும், then you can solve more problem. ஓகேவா? so இது basic ideas to calculate that equation of motion in a plane. so இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இப்போ வரைக்கும் லாஸ்ட் ஒரு 5 வருஷத்துக்கான கொஷின் பேப்பர் நீட்டோட எடுத்து பார்த்தீங்கன்னா இதை தெரிஞ்சாவே மேக்ஸிமம் ஆன்சர் பண்ணிடலாம். now we'll discuss that question based on this. so இது வரைக்கும் புரிஞ்சுதா? எல்லாத்துக்கும் புரிஞ்சுச்சுன்னா just tell me that, then we can go with this one more idea. yes, I'll start with this. okay, I'll start. what I'm going to do this first problem based on this. so பார்க்க மட்டும் செய்யாதீங்க, just comment பண்ணுங்க.
and share பண்ணுங்க இந்த வீடியோவை. டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். I'll show that if you follow my video, definitely you can able to score 150 plus. கூடவே நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணணும். நான் மட்டும் கிளாஸ் எடுத்து நீங்க பார்த்து நோட்ஸ் மட்டும் எடுத்துட்டீங்க அப்படின்னா it is not at all possible to score even 100 also. Okay, நீங்க ஒர்க் பண்ணாதான் உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். We'll start with this based on this first problem. Yes, first question is that. So first என்னது oblique projectile motionல தான் பார்ப்போம். A projectile is projected at 30 degree from the horizontal. Oblique projectile motion horizontal இருந்து throw பண்றாங்க. Initial velocity 40 meter per second. The velocity of the projectile at t is equal to 2 seconds from the starting point calculate பண்ணணும். Velocity calculate பண்ணணும். Resultant velocity நாம calculate பண்ணணும். So first கொடுத்திருக்கிறத நான் எழுதிட்டேன். So we'll start the problem. So given. So first கொடுத்திருக்கிறத நாம எழுதிக்கலாம். Given. Yes, what are the things is given? So angle of projection கொடுத்துட்டாங்க. Angle of projection என்னது? So angle of projection is a 30 degree னு கொடுத்துட்டாங்க. What is the initial velocity? U-ங்கிறது என்ன சொல்லிட்டாங்க? It is the initial velocity 40 meter per second, right? The velocity of the projectile at t is equal to 2 seconds கேட்டிருக்காங்க. So இப்போ நமக்கு என்ன சொல்லலாம்? Horizontal velocity இருக்கு, vertical velocity இருக்கு. Horizontal velocity does not change. Vertical velocity change ஆகும். So நான் throw பண்றேன். Listen carefully. I am throwing. இது 30 degree நான் throw பண்றேன். ரெண்டு காம்போனன்ட் இருக்கும். ஒன்னு u x. This is what is it? U cos theta component. இது என்ன சொல்லலாம்? U sin theta component, right? இப்போ U cos thetaங்கிறது என்ன? Uங்கிறது 40, cos 30ங்கிறது என்ன சொல்லலாம்? இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது cos 30 root 3 by 2. So இப்போ கேன்சல் பண்ணா என்ன கிடைச்சிரும்? 20 root 3, right? Next, vertical component என்னன்னு பாருங்க. So what is value? 40 1 by 2 என்ன கிடைச்சிரும்? 20. So initial velocity என்னது? 20 உங்களுக்கு கிடைச்சிரும் இல்லையா? Now, so I'm going to apply that. ஏன்னா horizontal velocity does not change, remains same. But vertical velocity தெரிஞ்சாதான் resultant velocity என்ன சொல்லலாம்? Vx I cap plus what? Vy j cap னு சொல்லலாம் இல்லையா? இப்போ நாம என்ன கால்குலேட் பண்ண போறோம்? vertical velocity கால்குலேட் பண்ண போறோம். Vy கால்குலேட் பண்றோம். initial velocity என்னது? 20 minus g. g யோட வேல்யூ என்னது? u plus 80 into what is it? எவ்வளவு டைம்ல? 2 seconds. 20 minus 20 என்ன சொல்லலாம்? is equal to what is it? 0. That's it. அப்ப என்ன velocity மட்டும் தான் இருக்கும்? horizontal velocity மட்டும் இருக்கும். vertical velocity இருக்காது. What is the answer is that? This is 20 root 3 is the answer. Understand this one. அப்பனா t secondல the 2 second எங்க ஆயிரும்? body it reaches maximum point. ஏன்னா maximum pointல என்ன velocity இருக்கும்? horizontal velocity இருக்கும். இப்ப question கேட்கலாம். What is that time to flight ன்னு question கேட்கலாம். What is the time to flight? Yes, மேல போறதுக்கு 2 செகண்ட், மேல இருந்து கீழ வரக்கு 2 செகண்ட், டோட்டலா என்ன இருக்கும்? 4 செகண்ட் தான் டைம் டு ஃளைட். இது புரியுதா? இப்போ h maximum கேட்கலாம். h maximum எப்படி கால்குலேட் பண்ணலாம்? h maximum is equal to so this is u square sin square theta divided by what is it? 2g, right? So u square u sin theta ஓட வேல்யூ என்னது? 20. u sin theta ஓட வேல்யூ 20 square divided by 2g, right? So 20 into 20 எழுதலாமா? 20 square divided by what is 2 into 10? 20. What is the value? h maximum, it is a 20 meter. இப்போ range calculate பண்ண சொல்லலாம். range ஓட வேல்யூ என்ன சொல்லலாம்? u square sin 2 theta divided by what is it? 2g, right? rx நாம என்ன பண்ணலாம்? So theta ஓட வேல்யூ நமக்கு தெரியும், right? So theta ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? just 30 எடுத்து substitute பண்ணீங்கன்னா u square ஓட வேல்யூ என்னது? 40. Then you can solve the problem. So 40 into 40 sin 30. Sin 30 ங்கிறது என்ன சொல்லலாம்? sin 2 into 30 ங்கிறது 60 root 3 by 2 into 10. Right? This cancel. This is what is it? 2. So என்ன கிடைச்சிரும்? 80 root 3. So this is what is the range உங்களுக்கு கிடைச்சிரும். That's it, over. Yes or no? So this is idea you must know clearly. Any doubt up to here? Clear, right? So can I move next one? So I'll move the next question is that. Yes. The question கொடுத்துட்டாங்க. A very important question is that the coordinate of the particle moving in an xy plane are given by coordinate of the particle கொடுத்துட்டாங்க. Okay, try to solve this problem. என்ன answer வருதுன்னு பாருங்க. Tell me. Come on. Okay, so what I'm going to solve, the coordinate of the particle moving xy plane are given by x is equal to 40 plus 2t plus 40
y is equal to 3t plus 8t square, the motion of the particle னு கேட்டிருக்காங்க. So non-uniform motion, non-uniformly accelerated having motion in a straight line, the uniform motion along straight line, uniform accelerated having a motion in a parabolic path னு சொல்லிட்டாங்க. First we'll start at uniform motion or non-uniform motion தெரிஞ்சுக்கலாம். So we can start with this. So கொடுத்திருக்காங்க x ஓட வேல்யூ என்னது, x given. We'll start with this idea. So x ஓட வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்க, x is equal to 2 plus what is it, 4t. X is equal to 2 plus 4t. இதை நான் differentiate பண்ணும், velocity in x direction என்ன கிடைச்சிரும், 4 கிடைச்சிரும். acceleration பண்ணுறேன், again differentiate பண்ணா 0. அப்போ along x direction என்ன இருக்காது, acceleration இல்லை. அப்போ என்னவா இருக்கும், along x direction velocity constant, so along x direction is uniform motion. But y directionல பார்க்கலாம், y direction 3t plus what, 8t square. Can we do the differentiation? dy is equal to 3 plus 16t. Acceleration வேணும் அப்படின்னா this is what is it, இது 0 ஆயிரும், இது என்னது 16. Yes, y directionல acceleration இருக்கு, is a positive acceleration. அப்போ என்ன சொல்லலாம், it is a non-uniform motion. It is a non-uniform motion. Uniform acceleration. Non-uniform motion acceleration present ஆயிருக்கனால non-uniform motion சொல்லலாம். அந்த acceleration constant இருக்கனால uniform acceleration சொல்லலாம். So option பாருங்க, இதுவும் uniform acceleration, இதுவும் என்னது uniformly acceleration. So we can neglect this option. Yes or no? So this must be no clear. Yes or no? Non-uniform acceleration. xy planeல மூவ் ஆயிடும். explain மட்டும் மூவ் ஆச்சுன்னா இதை மட்டும் எடுத்துக்கலாம். பட் இது xy planeல இருக்கனால we have to start with this. Yes or no? So இப்போ என்ன பாத் இருக்குன்னு பாருங்க. It is moving straight line or parabolic path. So straight line y is equal to mx plus c na straight line, y is equal to a x square plus bx plus c na, we can say it is a parabolic path nu sollidalaam illaya. So we'll start with this. So நாம கொடுத்திருக்காங்க, so இங்க பாருங்க t கொடுத்திருக்காங்க இல்லையா. So y we have to represent in terms of x ல represent பண்ணணும், ஓகேவா. So நான் x கொடுத்துட்டாங்க, நான் t எடுத்துட்டு போய் இதல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். So I'm going to change x minus 2 is equal to 4t. then t ஓட வேல்யூ என்ன சொல்லலாம், x minus 2 divided by 4. இந்த t எடுத்துட்டு போய் இதல சப்ஸ்டிட்யூட் பண்றேன். So y is equal to 3, t ஓட வேல்யூ என்னது, so x minus 2 divided by 4 plus what, 8 into t square. So t square x minus 2 divided by 4 the whole square. இங்க பாருங்க x square function கிடைச்சிருச்சு இல்லையா. x square இருந்துச்சு அப்படினா என்ன சொல்லலாம், so this is y is equal to ax square yes or no plus bx plus c. So what is an equation is that, parabolic equation, parabola. So option is the D is the option. Clear? Any doubt? So this must be known clearly. Can we go to the next one? Next problem. A projectile is fired 30-degree ground is observed to be same height at time 3. So same height னு சொல்லிட்டாங்க, 30 degree fire பண்றாங்க, same height எப்ப reach பண்றாங்க, 3 second and 5 second reach பண்றாங்க after projection. That during its flight, that speed of the projection கேட்டிருக்காங்க. See here, so this is crucial one. Clear ஆ தெரிஞ்சுக்க இந்த question. So question என்ன கொடுத்துட்டாங்கன்னா, நான் fire பண்றேன், just I'm going to fire that, which angle what is it, 30 degree ல fire பண்றேன். So என்ன இருக்கு, மேல போயிட்டு கீழ வந்திருக்கு. Okay, so ரெண்டு டைம்ல சேம் ஹைட்ல வந்திருக்கு. So this is height in the height. அப்ப என்ன அர்த்தம் சொல்லிட்டாங்க. So இங்க பாருங்க, this very important thing, இங்கிருந்து இந்த ஹைட்டை ரீச் ஆகிறதுக்கு t is equal என்ன சொல்லிட்டாங்க, 3 செகண்ட். அதே மாதிரி இங்கிருந்து இந்த ஹைட்டை ரீச் ஆகிறதுக்கான செகண்ட் என்ன சொல்லிட்டாங்க, 5 செகண்ட் இல்லையா. ஸோ இங்க பாருங்க சேம் ஹைட் இருக்கனால இங்கிருந்து இங்க எவ்வளவு ரீச் ஆகும், ஸோ இங்கிருந்து 5, இது 3னா இது என்னதான் இருக்கும், 3 இருக்கும். டோட்டல் டைம் டு ஃபிளைட் என்னவா இருக்கும், it is a 5 இருக்கும். எஸ் ஆனோ. ஸோ டீங்கிறது என்ன சொல்லலாம், டோட்டல் டைம் டு ஃபிளைட்டுங்கிறது என்ன சொல்லலாம், 5. சரி, 5 + 3ங்கிறது என்ன சொல்லலாம், 8 செகண்ட். இட் இஸ் அ டைம் டு ஃபிளைட். ஸோ டைம் டு ஃபிளைட் தெரிஞ்சிருச்சுன்னா ஆங்கிள் நமக்கு தெரிஞ்சிருச்சு. கேன் வி கால்குலேட் இனிஷியல் வெலாசிட்டி கால்குலேட் பண்ணலாமா, எப்படி கால்குலேட் பண்ணலாம். ஸோ டைம் டு ஃபிளைட் இஸ் ஈக்குவல் டு u sin theta, 2u sin theta divided by what is it, g இல்லையா. டைம் டு ஃபிளைட்ங்கிறது என்ன, 8 is equal to 2 into u sin 30 இல்லையா. sin 30ங்கிறது 1/2 into gங்கிறது 10. ரைட். ஸோ இப்போ என்ன கேன்சல் பண்ணலாம், இது கேன்சல். ஸோ u ஓட வேல்யூ என்ன சொல்லலாம், 80 meter per second. 80. ஸோ இஸ் தேர் ஆப்ஷன், இஸ் B is the answer. That's it. அவ்வளோதான். சிம்பிளாக புரிஞ்சுட்டானா டக்கு ஆன்சர் பண்ணிடலாம். பட்
many students are facing to understand the problem. So இது புரிஞ்சுக்கணும். Okay, next question போலாம். The trajectory of the projectile projected from the ground is ன்னு கொடுத்துட்டாங்க. Projectile projected y is equal to x minus x square by 20, where x is and y are measured in meter. The maximum height attained by the projectile கேட்டிருக்காங்க. Maximum height. Maximum height இருந்துச்சுன்னா எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்னு பாருங்க. Maximum height இருந்தா try to answer this. What is the slope value? dy by dx என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். இதுதான் நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் எடுத்துட்டோம். அப்ப நான் dy by dx ன்னு எடுத்துட்டேன்னா அந்த yங்கிறது என்னவா இருக்கும்? மேக்ஸிமமா இருக்கும். இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த ப்ராப்ளம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்னு பாருங்க. Now I'll start with this. ஸோ இங்க பாருங்க இந்த பாயிண்ட்டை நான் எடுத்துட்டேன். ஸோ இதை நான் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டேன்னு வச்சுப்பேன். ஸோ இந்த பாயிண்ட்ல எக்ஸோட வேல்யூ இருக்கும் இல்லையா? ஸோ திஸ் இஸ் பாயிண்ட் இஸ் வாட்? எக்ஸ் கமா ஒய். அப்படின்னா எக்ஸோட வேல்யூ இந்த பாயிண்ட்ல தெரிஞ்சிருச்சுன்னா ஒய்யோட வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ ஏன்னா எக்ஸோட வேல்யூ சேஞ்ச் ஆக ஆக ஒய்யோட வேல்யூ என்ன ஆகிட்டு இருக்கு? சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. அட் த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் எக்ஸ், சரி, அட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் கேன் வி கால்குலேட் மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் ஒய் கால்குலேட் பண்ணலாமா? விச் மீன் தட் இந்த இடத்துல ஸ்லோப் என்னவா இருக்கும்? dy by dx என்னவா இருக்கும்? 0 இருக்கும். தட்ஸ் இட். இதுதான் என்னோட ஐடியா. ஓகேவா? ஸோ ஒய் எதை பொறுத்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு? எக்ஸை பொறுத்து சேஞ்ச் ஆயிருக்கு. அட் பர்டிகுலர் வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஒய்யோட வேல்யூ என்னவா இருக்கும்? மேக்ஸிமமா இருக்கும். அப்படின்னா ஸ்லோப் பிகம் 0. ரைட்? ஸோ இதை நான் எடுத்துட்டேன், கொடுத்துருக்கிறது டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். dy by dx டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க பார்க்கலாம். 1 minus 2x divided by what is it? 20. ஸோ இதோட வேல்யூ என்ன ஆயிரும்? ஈக்குவல் டு 0. ஸோ இந்த மைனஸ் 2x இங்கே கொண்டு வந்துட்டேன். 1 minus 2x 1 is equal to 2x divided by 20. ஸோ இது கேன்சல் ஆயிரும். எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கும்? 10. அப்படின்னா இந்த எக்ஸோட வேல்யூ 10 இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ மேக்ஸிமமாக இருக்கும். தட்ஸ் இட், ஓவர். நான் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அந்த ஈக்குவேஷனில். y is equal to 10 minus 10 square இல்லையா? 10 square divided by what is it? 20. ஸோ என்ன கிடைச்சிடும்? 10 minus 10 100 ஆயிருமா? divided by 20. இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். ஸோ 10 divided by 2 5. ஸோ எனக்கு கிடைச்சிடும் 5 meters. ஸோ this is what is the maximum height reaches by the body. That's it. புரிஞ்சுதா? Okay, simply you can solve the problem. Okay, can we go to the next one? So இது ஏற்கனவே நம்ம பார்த்துறோம். Two identical balls A and B thrown with the same velocity u at two different angles with the horizontal attend the same range. Same range na என்ன height அது இருக்கும்? So என்ன angle இருக்கும்? Complementary angle. Same range. If A and B reach the maximum height h1 and h2, yes, r is equal to 4 times h1 is h2. Yes, it is correct. Yes or no? The product of that value, yes, one is u sin square theta, u square sin square theta divided by j, இன்னொன்னு என்னது u square cos square theta divided by j. ஓகேவா? ஸோ இதனால தான் என்ன சொல்லலாம்? ரேஞ்சை நாம டெரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ we can say it is what is it? Assertion correct, reason correct, it is also correct explanation. Okay, so this must be now clear. Okay, next one பாருங்க. So this is very important idea. Child stand on the edge of that cliff 10 meter above the ground. 10 meter above the ground. A thrown stone horizontal. அப்படின்னா இது என்ன motion இது? Horizontal projectile motion. That's it, simple. அவ்வளவுதான். Okay, so speed என்ன சொல்லிட்டாங்க? 5 meter per second. Neglect the air, the speed with which stone hits the ground னு கேட்டிருக்காங்க. இல்லையா? So இங்க பாருங்க given. So என்ன சொல்லிட்டாங்க? ஹைட்னு சொல்லிட்டாங்க. எவ்வளவு ஹைட்ல? 10 மீட்டர் ஹைட்ல இருந்து சொல்லிட்டாங்க. இப்போ நான் என்ன பண்றேன்? இந்த த்ரோ பண்றாங்க. இந்த இனிஷியல் வெலாசிட்டி வாட்? 5. ஓகேவா? ஸோ uy காம்பனன்ட் என்னவா இருக்கும்? 0 இருக்கணும். ஸோ ஒன்ஸ் இங்க ரீச் ஆகும்போது என்ன ஆகும்? ஸோ uy காம்பனன்ட் இங்க பாருங்க ரிசல்டன்ட் வெலாசிட்டி என்னவா இருக்கும்? u I cap plus what is it? u sorry vy j cap இல்லையா? ஸோ ஏன்னா ஹரிசாண்டல் வெலாசிட்டி ரிமைன் சேம் 5 I cap. இப்போ வெர்டிகல் வெலாசிட்டி மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ இனிஷியல் வெர்டிகல் வெலாசிட்டி 0, ஹைட்டோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு. Can we calculate velocity, final velocity? V square is equal to u square plus what? 2as. Initial velocity 0, vertical direction. இதுதான் calculate பண்ணணும். Root under 2gh. So 2 ஓட வேல்யூ 2 into h ஓட வேல்யூ 10. இதோட வேல்யூ 10. So 10ல இருந்து வெளியே 10 எடுத்துட்டேன்னா root 2. So this is root 2 is 1.4. So 14. அப்படின்னா 14g. So இப்போ resultant தான் வேல்யூ வேணும். So we can say it is nothing but 169 plus what is it? 14 square 169, 5 square is 25. அப்படின்னா 14 விட அதிகமா இருக்கும் இந்த ரூட் வேல்யூ இல்லையா? ஸோ 14 விட அதிகமா இருக்கும், 20 இருக்காது. ஏன்னா 20 into 20ங்கிறது என்ன இருக்கும்? 400 மாறிடும். அப்படின்னா என்னவா இருக்கும்? ஸோ 13 இருக்காது, இது இருக்காது, இது இருக்காது. ஒன்லி வேல்யூ இஸ் திஸ். ஈஸியாக நெக்லெக்ட் பண்ணி ஆன்சர் பண்ணிடலாம்.
Okay, so this must be known clearly. 15 is answer. Yes, I'll go with the next problem. Okay, so can you try with this problem? The helicopter is flying horizontally with a speed v. Okay, so move ஆயிட்டு இருக்கு ஹரிசாண்டலா. altitude என்ன சொல்லிட்டாங்க, h ன்னு சொல்லிட்டாங்க. So is drop a food packet for a man on the ground. What is the distance of the helicopter from the man when the food packet is dropped? So என்ன சொல்லிட்டாங்க பாருங்க, கிளியரா தெரிஞ்சுக்கு. So helicopter மேல போயிட்டு இருக்கு. So this is what is the helicopter is flowing that with a speed v. இங்கிருந்து ஒரு drop எந்த ஹைட்ல, ஹைட்ங்கிற ஹைட்ல த்ரோ பண்ணிருக்காங்க. ஓகே இருக்கு. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் த்ரோ பண்றாங்க, ஒரு த்ரோ பண்றாங்க. ஸோ நான் இங்கிருந்து பார்க்கும்போது என்னவா இருக்கும், ஸோ எப்படி இருக்கும், இந்த பாத்துல வரும் இல்லையா. ஸோ இப்போ நான் என்ன கால்குலேட் பண்ணணும், ஸோ த டிஸ்டன்ஸ் ஆஃப் ஹெலிகாப்டர் ஃப்ரம் த மேன் வென் த ஃபுட் பேக்கெட் இஸ் ட்ராப். ஸோ என்னது, இந்த டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணணும், டிங்கிற வேல்யூ கால்குலேட் பண்ணணும். ஓகேவா. ஸோ நாம் என்ன சொல்லலாம், இது ஹரிசாண்டல் வெலாசிட்டி எடுக்கலாமா. ஸோ shall we start with this. இதை நான் எப்படி எடுக்கிறேன் அப்படின்னா, ஜஸ்ட் ஐம் ஸ்டார்டிங் வித், ஸோ இங்க பாருங்க ஹரிசாண்டல் வெலாசிட்டி இல்லையா, இதுவும் ஹரிசாண்டல் வெலாசிட்டி தான். ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு ரீச் ஆகும்போது இந்த ரேஞ்சை நான் கால்குலேட் பண்ணணும். திஸ் இஸ் வாட் இஸ் ரேஞ்ச். ஏன்னா இந்த ஹைட் நமக்கு தெரியும், ஹைட்டு இந்த ரேஞ்ச் தெரிஞ்சிச்சு அப்படின்னா பிதாகரஸ் தியரம் அப்ளை பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணிடலாம், ரைட். ஸோ இப்போ நான் ரேஞ்ச் எப்படி கால்குலேட் பண்ணலாம், ஸோ u இன்டூ டின்னு எடுத்து கால்குலேட் பண்ணிடலாம். இது ரேஞ்ச் இல்லையா. ஸோ ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு u இன்டூ டி, ரைட். ஸோ டீயோட வேல்யூ நமக்கு வேணும். ஸோ யூங்கிறது சேம், டீயோட வேல்யூ சொல்லலாம் ரூட் அண்டர் 2gh, ரைட். ரூட் அண்டர் 2gh இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ u உள்ள மல்டிப்ளை பண்ணனா, இங்கே வெலாசிட்டி v இருக்குன்னா உள்ள மல்டிப்ளை பண்ணா ரூட் அண்டர் 2gh இன்டூ v ஸ்கொயர், ரைட். 2gh இன்டூ, எஸ் இட் இஸ் அ v ஸ்கொயர். இஸ் இட் கிளியர்? கரெக்டான பார்த்துக்கலாம். எஸ் 2gh, இட் இஸ் டைம் டு ஃப்ளைட் தான் கால்குலேட் பண்ணலாம் இல்லையா. டைம் சொல்லும் போது எப்படி கால்குலேட் பண்ணலாம், ஸோ h இஸ் ஈக்குவல் டு ஆஃப் gd ஸ்கொயர், ரைட். tங்கிறது என்ன சொல்லலாம், ரூட் அண்டர் 2h by g. So 2h by g. So what is the range? T யோட வேல்யூ u into root under 2h by g. So உள்ள multiply பண்ணிட்டா root under 2v square h divided by g. Yes, so this is what is the range. அப்படின்னா இதோட resultant value என்னவா இருக்கும் பாருங்க, resultant value. So root under, ஏன்னா இதுதான் வேணும், பிதாகரஸ் தியரம் r square. r square ஓட வேல்யூ என்னது, so 2v square h divided by g இல்லையா, plus what, into h square. So this is what is an answer. So option irukana parunga, 2v square h divided by g plus h square. Yes, this is an option. See, in the question parunga, idha neenga eppadi solve panna vendiya avasiyame illa. Eppadi solve pannalana parunga, dimensionally solve பண்ணிரலாம். நமக்கு இத ஒரு புரியலன்னு வெச்சுக்கோங்க, இத எப்படி சால்வ் பண்றதுன்னு புரியல, நாம டைமென்ஷனல் எப்படி அப்ளை பண்ணலாம்னு பாருங்க. ஃபைனலா என்ன சொல்லிருக்காங்க, டிஸ்டன்ஸ் தான் வேணும். ஃபைனல் டைமென்ஷன் என்னவா இருக்கணும், உங்களுக்கு டிஸ்டன்ஸா இருக்கணும் இல்லையா. ஃபைனல் டைமென்ஷன் இஸ் மஸ்ட் பி டிஸ்டன்ஸ். நீங்க பாருங்க, ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்றேன், ரூட் அண்டர் இதை தனியா விட்டுருங்க. இது என்னது, h ஸ்கொயர் என்ன ஆயிரும், ஃபைனலா மீட்டர் ஸ்கொயர் ஆயிரும் இல்லையா. எனக்கு ஃபைனலா டிஸ்டன்ஸ் மீட்டர் தான் இருக்கணும் இல்லையா. பட் இது என்னது இருக்கு, ஃபைனல் மீட்டர் ஸ்கொயர். திஸ் இஸ் நாட் ஆப்ஷன், ரைட். இப்போ நாம என்ன போலாம்னா இதுக்கு போலாம். ஸோ வி கேன் கோ வித் திஸ். எஸ், இதுல இருந்து வெளியே வரும்போது என்ன இருக்கும், h கிடைக்கும். தென் வில் செக், இது செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இது என்ன சொல்லலாம், ஜிங்கிறது என்ன சொல்லலாம், மீட்டர் பர் செகண்ட் இல்லையா, செகண்ட் ஸ்கொயர். ஜி ஆக்சலரேஷன் டியூட்டுங்கிறது மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஹைட்ங்கிறது மீட்டர், வி ஸ்கொயருங்கிறது மீட்டர் ஸ்கொயர் டிவைடட் பை வாட் இஸ் செகண்ட் ஸ்கொயர் இல்லையா, செகண்ட் ஸ்கொயர். அப்படின்னா என்ன கிடைச்சிடும், செகண்ட் ஸ்கொயர் கேன்சலே ஆகாது, எனக்கு மீட்டர் தான் வேணும் இல்லையா. இங்க என்ன இருக்கு, m power 4 டிவைடட் பை செகண்ட் ஸ்கொயர் பிளஸ் வாட் இஸ் மீட்டர் ஸ்கொயர். சீகர் இதோட டைமென்ஷன் ஆட் பண்ணலாம். எப்போ, சேம் டைமென்ஷன். ரெண்டு பிசிக்கல் குவான்டிட்டி ஆட் பண்ணும்போது சேம் டைமென்ஷனா இருக்கும், அப்பதான் நாம ஆட் பண்ண முடியும். இங்க பாருங்க, இது மீட்டர் பவர் 4 டிவைடட் பை செகண்ட் ஸ்கொயர். இது என்னது, மீட்டர் பவர் 4. ஸோ திஸ் இஸ் நாட் ஆன்சர். ஓகேவா. அண்ட் ஆல்சோ இதையும் பாருங்க, we can add to physical quantity only same dimension. அப்படின்னா பாருங்க, இதையும் ஆட் பண்ணனா இது டைமென்ஷன் லெஸ்ஸா இருக்கும். ஸோ டைமென்ஷன் லெஸ்ஸா இருக்கான்னு பாருங்களா. ஸோ மீட்டர் எதோடது, ஆக்சலரேஷனோடது மீட்டர் இல்லையா, மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். தென் ஹைட்டோடது மீட்டர், தென் மீட்டர் ஸ்கொயர் டிவைடட் பை செகண்ட் ஸ்கொயர் இல்லையா. தென் h ஸ்கொயர்னு சொல்லும்போது மீட்டர் ஸ்கொயர். ஸோ இது கேன்சல் ஆயிரும். இப்போ என்ன கிடைச்சிடும், மீட்டர் ஸ்கொயர் டிவைடட் பை செகண்ட் ஸ்கொயர் பிளஸ் 1 கொடுத்துருக்காங்க இல்லையா, பிளஸ் 1, ரைட்.
ஸோ அப்படின்னா என்ன சொல்லலாம்? ஸோ இதுவும் என்ன இருக்கு? We can add two physical quantity only same dimension. நம்பரையும் சேம் டைமென்ஷன் இருக்க physical quantityயும் add பண்ண முடியாது. So it is not option. So only one option is that. That's it. So using dimensional analysis problems easily solve பண்ணிடலாம். Okay. So this must be known clearly. So next one is that. So this is what is a final. Yes, it is a final problem. We'll start. So a bullet, very important question. A bullet fire horizontally and simultaneously towards each other. Two bullets are fired simultaneously towards each other from roof top of two building 10 meter 100 meter apart from that. So கொடுத்திருக்கிறது என்னது? ரெண்டு building distance என்னது? 100 சொல்லிட்டாங்க இல்லையா? 100 meter apart from each other. So இங்க நான் எடுத்துட்டேன் ரெண்டு இருக்கு. So what is it? 100 meter apart from each other. Now it's apart and same height of 200 meter with the same velocity. So same height ன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? So same height என்ன சொல்லிட்டாங்க? It is the same height of what is it? 200 meter. இதுக்கும் இது என்னது? 200 meter. இது என்னது? 200 meter. Same height of 200 meter with the same velocity. ரெண்டையும் என்ன பண்ற? Same horizontal projectile motion. இவங்கிறது என்ன சொல்லிட்டாங்க? 25 meter per second ல throw பண்ற. இதுவும் 25 meter per second ல throw பண்ற. U. Right? Now, so when and where it will two bullet collide சொல்லிருக்கேன். எப்ப மீட் ஆகும்னு கேட்டிருக்காங்க. மீட் ஆகணும் கேட்டா. ஓகேவா? எப்ப மீட் ஆகும்? ஸோ இது என்ன ஆகும்? இப்படி டிராவல் ஆகி இப்படி வரும். அதே மாதிரி இப்படி டிராவல் ஆகி இப்படி வரும். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும்? இது மீட் ஆகும். இது கொலைட் ஆகும். ஸோ இந்த டைமும் டிஸ்டன்ஸ் எங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்க பாருங்க, ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் டிராவல் பை திஸ் பாடி நான் என்ன எடுத்துட்டேன்? x1 எடுத்துட்டேன் ஃபர்ஸ்ட் பாடி. இது என்ன எடுத்துட்டேன்? x2 எடுத்துட்டேன். ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் டிராவல் பை இது x2 எடுத்துட்டேன். இது ரெண்டு ஆட் பண்ணா என்ன கிடைச்சிரும்? சோ if I take ஸ்டார்டிங் பாருங்க, x1 plus x2 எங்களுக்கு கிடைச்சிரும் 100 கிடைச்சிரும். இப்போ x1 எப்படி கால்குலேட் பண்ணலாம்? சீங்க ரெண்டு சைமல்டேனியஸ் த்ரோ பண்ணும்போது இங்கிருந்து சேம் ஸ்பீடா இருக்கனால இங்கிருந்து இங்க எடுத்துக்கிற டைமும் இங்கிருந்து இங்க வர டைம் என்னதான் இருக்கும்? சேமா இருக்கும். சோ ஐ அம் கோயிங் டு டேக் இது என்ன இருக்கும்? டிஸ்டன்ஸ் u into t. இது என்ன இருக்கும்? mu into t is equal to what? 100. அப்பனா 2ut is equal to what? 100. இல்லையா? t ஓட வேல்யூ என்ன சொல்லலாம்? 100 divided by 2 into u ஓட வேல்யூ என்னது? 25 ஆ? u ஓட வேல்யூ is 25. எஸ் ஆனோ? இது என்ன ஆயிரும்? ஸோ 50 இது கேன்சல் ஆச்சு 2 செகண்ட். அப்படின்னா 2 செகண்ட்ல மீட் ஆகும். ஆப்ஷன் இருக்கா? 2 செகண்ட். எஸ், ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. இதையும் நான் கேல்குலேட் பண்ணிடலாம். a and b இருக்கு. எஸ், நான் 2 செகண்ட்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் ஆயிருக்குன்னு நான் பார்க்குறேன். ஸோ எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் ஆயிருக்குன்னா இந்த ஹைட்டை நான் கால்குலேட் பண்றேன். y தெரிஞ்சிருச்சு. அப்படின்னா இதை நாம கால்குலேட் பண்ணிடலாம் இல்லையா? ஸோ இந்த டிஸ்டன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ வில் ஸ்டார்ட் வித் திஸ். அட் 2 செகண்ட்ல எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்குன்னு கால்குலேட் பண்ணுறேன். ஏன்னா வெர்டிகல் வெலாசிட்டி 0. ஸோ uy இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, s இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம்? ut பிளஸ் ஆஃப் ஏ டி ஸ்கொயரா? எஸ் தான் கால்குலேட் பண்ணணும். ஆஃப் ஏ ஓட வேல்யூ 10, டி ஓட வேல்யூ 4. ஏன்னா 2 அதை ஸ்கொயர் பண்ணால் 4. ஸோ என்ன ஆயிரும்? திஸ் இஸ் வாட் இஸ் 2. 20 மீட்டர் ட்ராவல் ஆயிருக்கும். அப்படின்னா 2 செகண்ட்ல எவ்வளோ ட்ராவல் ஆயிருக்கும்? 20 மீட்டர் ட்ராவல் ஆயிருக்கும். அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிறது என்ன சொல்லலாம்? 180 மீட்டர். எஸ் ஆனோ? So 2 second at that height from the ground ல இருந்து எவ்வளவு இருக்கும்? At the height எவ்வளவு இருக்கும்? At the height னா இங்க இருந்து மேல. So 180 இருக்கும். So this is option is this. That's it. So this is the idea. Okay, so this is what is a projectile motion. Motion in a plane, horizontal பார்த்துட்டோம், oblique projectile motion பார்த்துட்டோம். So the base பண்ணி few problem பார்த்துட்டோம். Okay, so next class ல we will move into that some important topic, relative motion இல்லனா one dimensional what is it? Newton's law of motion. ரெண்டு ஏதாவது பார்க்கலாம். Okay, so once in the video உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா please subscribe and share the channel. See, continuously I will come on live. So in the live ல important topic. Okay, Newton's law of motion அப்படியே நான் டிஸ்கஷன் பண்ணேன். Newton's law of motion ல first law of motion. And அதில் first law of motion ல momentum எப்படி கால்குலேட் பண்றது, momentum conservation எப்படி அப்ளை பண்றது, அதே மாதிரி impulse எப்படி கால்குலேட் பண்ணலாம், ஸோ அதே மாதிரி தேர்ட் லா எப்படி அப்ளை பண்ணலாம், ஸோ ஃப்ரீ பாடி டயக்ராம் எப்படி கால்குலேட் பண்ணி யூஸ் பண்ணி ஆக்சலரேஷன் கால்குலேட் பண்ணலாம். ஸோ அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கை வைஸ் நான் எடுக்க போகிறேன். ஸோ இதை இந்த வீடியோ நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க, இந்த சீரீஸ் நீங்கள் கண்டினியூஸ் அட்டன் பண்ணீங்கன்னா டெஃபினெட்லி ஐ ஷோர் தட் நீங்கள் ஃபிசிக்ஸில் ஸ்ட்ராங் ஆகி ஃபவுண்டேஷனில் ஸ்ட்ராங் ஆகி யூ கேன் ஏபிள் டு ஸ்கோர் 150 மார்க் இன் ஃபைனல் எக்ஸாம். ஐ ஷோர் தட். ஓகே, ஒன்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தயவுசெய்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. வில் டிஸ்கஸ் நெக்ஸ்ட் கிளாஸ்.